வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு எக்ஸேப் ஆஃப் டிராகன் அனிமோட 11லிருந்து 26வது எபிசோடு வரைக்கும் பார்க்க போகிறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் ஜாலியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. இனி நான் பல விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன், யக்ஷ்மான் கண்டிப்பாக என்னை பாராட்டுவாருன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டே இருக்க, திடீர்னு அந்த இடத்துல வயசான ஒருத்தர் கீழே விழுந்துடுறாரு. கிராண்ட்பா உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு என்ன ஆச்சு, சீக்கிரமா யாராவது வாங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்க, சுற்றி எல்லாரும் வந்து நின்றுக்கிட்டு வேடிக்கை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. சின்ன பண்ணி அவருக்கு எந்த ஒரு ஹெல்ப் பண்ணாத, அது ரொம்ப ஆபத்துன்னு பக்கத்தில் இருக்கிறவனுங்க சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி எல்லாம் எப்படித்தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியல தாத்தா, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, என்கிட்ட இருக்கிற மெடிசன் யூஸ் பண்ணி உங்களை சரி பண்ணிட முடியும் தான் நான் நம்புறேன்னு சொல்லிட்டு அந்த பில்ஸை வெளியில வர வைக்கிறா. இது டிராகன் பொண்ணு பில்லு தானே, இது மனுஷங்களுடைய சக்தியை திருப்பி வர வச்சு சக்தி வாய்ந்தவங்களா ஆக்கக்கூடிய மெடிசன் தானே, இது எப்படி இவ கைக்கு வந்துச்சுன்னு குண்டன் சொல்லிட்டு இருக்க, இது ஒரு லெஜெண்டரி மிராக்கல் மெடிசன் ஆச்சுன்னு நடுவில் இருக்கிறவன் சொல்ல, பாப்பா நான் உனக்கு 5000 கோல்டு கொடுக்குறேன், அது என்கிட்ட வித்துருன்னு அவனுங்க சொல்லிட்டு இருக்க, ஹீரோயின் அது எதுவுமே கண்டுக்காம தாத்தா நான் உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அந்த பில்ஸை எடுத்துக்கிட்டு வந்து அவருடைய வாயில போடுறா. இன்னொன்னு சொல்லிட்டு இன்னொன்னுத்தையும் அவருடைய வாயில போட்டுறா. என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தாத்தாவுடைய வாயில குட்டிக்கிட்டே இருக்க, தாத்தாவுடைய வாயில இருந்து என்னவோ வெளிச்சம் வருது. பார்த்தா அவருடைய உடம்பு சுத்தி என்னவோ வெளிச்சம் வந்துகிட்டு இருந்து டக்குன்னு ராக்கெட் பறந்து போற மாதிரி அந்த இடத்துல இருந்து பறந்து வந்து பக்கத்துல நின்னுறாரு. எல்லாரும் என்னவோ ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா தாத்தா 6 பேக் வச்சுக்கிட்டு, பாப்பா நீ மட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு செத்து போயிட்டு இருப்பேன், உன்னுடைய உதவிக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. யூ ஆர் வெல்கம் தாத்தா, நான் என்னுடைய வேலையை மட்டும்தான் செஞ்சேன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க, ஒருத்தன் ஓடி வந்து ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ் கான்டினென்ட்ல இருந்த வாரியத்தானே நீங்க, என்னது மவுண்டன் ஸ்பிளிட்டரா, ஓ மை காட், என்னுடைய அப்பா அம்மா எல்லாரும் அவரோட ஃபேன் தான், நீங்க ரொம்ப மாறி போயிருக்கீங்க, எங்களால உங்களை கண்டே பிடிக்க முடியலன்னு அவனுக்கு எல்லாரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. என்னது இவ்வளோ காலங்களாகியும் என்ன இன்னும் சில பேரை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு தாத்தா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. எங்களுக்காக அந்த போஸை திருப்பி உங்களால பண்ண முடியுமான்னு அவனுங்க கேட்க, தாத்தாவும் அந்த இடத்துல நின்னுகிட்டு என்னவோ போஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் நின்னுகிட்டு அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. ஹீரோயின் போறத தாத்தா பார்த்துட்டு, பாப்பா ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்றாரு. ஹீரோயினும் கேட்டுட்டு அந்த இடத்துல நிக்கிறா. சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ சோகமா நின்னுகிட்டு, ட்ரெஷர் ட்ரேடிங் கான்ஃபரன்ஸ் வேற முடிஞ்சிருச்சு, என்னால இன்னும் அந்த ஃபிளையிங் ஆக்ஸை கண்டுபிடிக்க முடியல, நான் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கேன், இதை என்னால ஏத்துக்கவே முடியலன்னு ஹீரோ கொஞ்சம் கடுப்பா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டு எக்ஸ்1 டிராகன் கிறிஸ்டலை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்ததுல கடைசியா எனக்கு இதுதான் கிடைச்சிச்சு. யாப்பாவோ கான்ஃபரன்ஸ்ல நிறைய நல்ல மனுஷங்க எல்லாரும் இருந்தாங்க, அவங்களுடைய உதவியால என்னால நிறைய ட்ரெஷர் எல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, வாவ் நீ ரொம்ப திறமைசாலி தான் ஹீரோ சொல்லிட்டு இருந்துட்டு அத அவ கிட்ட இருந்து வாங்குறான். பார்த்தா டிஸ்பிளே வந்து என்னவோ சொல்லிட்டு இருக்க, என்னது இதுதான் ஃபிளையிங் ஆக்ஸ், நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்க, இத நீ எங்க இருந்து எடுத்துக்கிட்டு வந்த, எனக்கு நல்லவே ஞாபகம் இருக்கு, வாங்கிட்ட வெறும் ஒரே டிராகன் கிறிஸ்டல் மட்டும் தான் இருந்துச்சுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இதை எனக்கு ஒரு வயசானவர் தான் கொடுத்தாரு, எக்ஸ்1 உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஹீரோயின் கேட்க, கண்டிப்பா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னுடைய வாழ்க்கையிலே முதல் முறையா என்னுடைய லக்கு மூலியமா ஒரு நல்ல கிஃப்ட் கிடைச்சிருக்குன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நானும் கண்டிப்பா கஷ்டப்பட்டு வேலை செய்வேன், அதுக்கப்புறம் நானும் உங்களை மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஆளா வருவேன். ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டே அதுக்கப்புறம் எப்பயும் சொல்லிக்கிட்டே இருக்க, எலக்ஷா நானும் உனக்காக ஒன்று வச்சிருக்கேன், அதை வாங்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது 9th கிரேட் டிராகன் கிரியேஷன் ஸ்டோன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அதை பார்த்து கொஞ்சம் சந்தோஷமாயிடுறா. எலக்ஷா நீ எப்பயும் என் கூட இருக்க விரும்புறியா, நம்ம 2 பேரும் கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணுவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கலாம், நம்ம எப்பயும் பிரிஞ்சு போகவே கூடாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டே கண்டிப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. சீனை கட் பண்ணா ஹீரோ அந்த டிராகன் கிரியேஷன் ஸ்டோன் எடுத்துக்கிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு, சீக்கிரமா டிராகன் இந்த இடத்துல சமன் பண்ணி வர வையின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். என்னால அதை செய்ய முடியுமான்னு ஹீரோயினை கேட்க, நீ ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா உன்னால முடியும். ஹீரோயினும் அந்த ஸ்டோனை வாங்கி வச்சுக்கிட்டு அவளுடைய கையில இருந்து ஒரு சொட்டு ரத்தத்தை அந்த கல்லு மேல விட்டுட்டு, எனக்குள்ளார ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிற டிராகனுக்கு என்னுடைய சக்தியை கொடுத்து உன்னை உருவாக்குறன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க, அவளை சுத்தி பவர் வந்துகிட்டு இருந்து வெடிஞ்சு செதறுது. பார்த்தா ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போவ, இலுக்ஷா நீ எங்க இருக்கன்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோயினுடைய கையில அந்த டிராகனுடைய பவர் வந்துருது.
தெரியுது. யக்ஷ்வாங் நான் இதை செஞ்சுட்டேன் கொஞ்சம் இங்க பாருங்கன்னு ஹீரோயினை கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் அதை பார்த்துட்டு டக்குன்னு அவனுடைய டிராகனை வர வச்சுக்கிட்டு மேல பறந்து போறான். ஹீரோயின் ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவன் கூட பறந்து போயிட்டு இருக்கா. பார்த்தா டக்குன்னு அவளுடைய பவர் யூஸ் பண்ண அவளுடைய டிராகன் டக்குன்னு ஒரு இடமா மாறிக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. ஹீரோவா அதை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு இதுதான் உன்னுடைய இன்னேட்டட் ஸ்கில்லா இருக்குன்னு ஹீரோ சொல்றோம். இன்னேட்டட் ஸ்கில் அப்படின்னா என்னன்னு ஹீரோயினை கேட்கவும் இன்னேட்டட் ஸ்கில்ன்றது அவங்களுடைய திறமைக்கு ஏத்த மாதிரி வேறுபடுன்ற மாதிரி ஹீரோ சொல்றோம். யக்ஷ்வாங் அப்படின்னா உங்களுடைய இன்னேட்டட் ஸ்கில் என்னன்னு ஹீரோயின் கேட்க அதை பத்தி நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன். இலுக்ஷா இப்ப நம்ம 2 பேருக்கிட்டமே டிராகன் இருக்கு, சீக்கிரமா என் பின்னாடியே வா, ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறோம். நான் எப்பயும் யக்ஷ்வானுடைய பாதுகாப்புலயே இருக்க முடியாது, நான் ஒரு ஸ்ட்ராங்கானவளா ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பின்னாடியே பறந்து போறா. பார்த்தா 2 பேரும் ஏதோ ஒரு பாலைவனத்துக்கு வந்து நிக்கிறாங்க. யக்ஷ்வாங் நம்ம இந்த இடத்துல தான் ட்ரைனிங் எடுக்க போறோமோ, இந்த இடம் ரொம்ப சூடா இருக்கேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஆமா இது ஒரு டெசர்ட் ஆச்சு, பின்ன சூடா தான் இருக்கும், அது மட்டும் இல்லாம இது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த இடத்துல வர மண் புயல் அப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாமே சாதாரண மக்களுக்கு வேணா ஆபத்தா இருக்கலாம், ஆனா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு இந்த இடம் தான் பிராக்டிஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும், அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நம்மளுக்கு ட்ரெஷருங்க கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். உண்மையாவா இந்த இடத்துல பிராக்டிஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம ட்ரெஷர் வேற கிடைக்குமான்னு ஹீரோயின் கேட்க, கண்டிப்பா எலக்ஷா உன்னுடைய பட்டர்ஃபிளை டிராகன் கிட்ட சோல் ஆட்ரிபியூட் இருக்கு, அது மூலியமா நீ ஈஸியா ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா உன்னுடைய சோல் பவர் எல்லாம் அதிகமானதுக்கு அப்புறமா நீ இந்த பாலைவனத்துல மறைஞ்சுக்கிட்டு இருக்கிற ட்ரெஷர் எல்லாத்தையும் நீ கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த டெசர்ட்ல தான் ஒருத்தர் டிவைன் ஆட்ரிபியூட்டை கண்டுபிடிச்சதான்னு சொல்லியிருக்காங்கன்னு ஹீரோ சொல்றோம். வாவ் அது ரொம்ப அற்புதமான விஷயமாச்சு, நானும் ட்ரெஷருங்களை கண்டுபிடிச்சே தீர்வேன்னு ஹீரோயின் சொல்றான். உன்னுடைய ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நீ டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ட்ரெஷர் ஹண்டிங்கை பத்தி பேசுவோம், நீ முதல்ல சோல் செயின் ஸ்கில்ல டெவலப் பண்ண பாருன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, ஹீரோயினும் சரின்னு சொல்றான். இருந்தாலும் எலக்ஷா கரண்ட் லெவல்ல இல்ல, ஆனா அவகிட்ட இருக்கிற திறமைக்கு சீக்கிரமாவே சோல் செயினை உருவாக்கிடுவான்னு ஹீரோ அவனை உள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு, நீ ஒன்னும் கஷ்டப்படாத விடு, நீ ஒரு டிராகன் நைட்டா கொஞ்ச நாள் தான் இருந்திருக்க, அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தானா கண்டிப்பா உன்னால இதை சீக்கிரமா செய்ய முடியும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, ஹீரோயின் டக்குன்னு அந்த செயின் மாதிரி அவளுடைய கையை சுத்தி வர வச்சுட்டு ஹீரோ கிட்ட காட்டவும், ஹீரோ அதை பார்த்துட்டு டிஃப்ரெண்டா ஏதோ ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறான். சீனை கட் பண்ணா அப்படியே 2 பேரும் பறந்து வந்துகிட்டு இருக்க, உன்னுடைய சோல் செயின் ஸ்கில் வந்து மற்ற சோலுங்களை அமைதியாக்கி அதுங்களை உன்னுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு உனக்கான டாஸ்க் என்னன்னா, நீ உன்னுடைய ஸ்கில்ல புரிஞ்சுக்கிட்டு டெத் சேண்ட் டிராகனை நீ கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். சோல் செயின் ஸ்கில்ல நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டுன்னு ஹீரோயினை கேட்க, அதை நீயே தான் கண்டுபிடிக்கணும்னு ஹீரோ சொல்லிடுறான். எனக்கு தெரியும் செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ல நான் டெவலப் பண்ணணுன்றதுக்காக தான் யக்ஷ்வாங் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த இடத்துல டிராகனை எல்லாம் ஓடி வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா ஹீரோயின் அவளுடைய பவரை யூஸ் பண்ணி ஒரு டிராகனை கட்டி போட்டுறான். அந்த டிராகனோ கடுப்பாகி கத்திக்கிட்டு இருக்க, சின்ன டிராகனே நான் சொல்றத கேளு, என் கூட வந்துரு, நான் சொல்றத கேளுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, அந்த டிராகன் அந்த செயின் மாதிரி இருந்ததை உடைச்சிட்டு அதோடைய பவரை ஹீரோயின் சைடு அனுப்ப, ஹீரோ டக்குன்னு அவனுடைய டிராகனை எடுத்துக்கிட்டு வந்து நடுவுல நின்னு அந்த பவரை தடுத்துறான். திருப்பி அந்த டிராகன் ஹீரோ சைடு ஓடி வர, ஹீரோயின் அவளுடைய பவரை யூஸ் பண்ணி திருப்பி கட்டி போட்டுட்டு உக்காருன்னு சொல்றா. பார்த்தா அதுவும் கீழே உக்காந்துருது. இப்ப நீ சுத்துன்னு சொல்லவும் அது கீழே பத்துக்கிட்டு சுத்துது. யக்ஷ்வாங் நான் சோலை எப்படி அமைதிப்படுத்தணும்ன்றத கத்துக்கிட்டேன், உன்னுடைய டேலண்ட் கொஞ்சம் நல்லதா இருக்கு, ஆனா இப்ப நம்ம வந்து ஃபைட் ஸ்கில்ல பிராக்டிஸ் பண்ணணும், அதனால நீ உன்னுடைய சேண்ட் டிராகனை யூஸ் பண்ணி என்ன அட்டாக் பண்ணுன்னு ஹீரோ சொல்லவும், நீங்க என்ன சீரியஸாவா சொல்றீங்க, இதை யூஸ் பண்ணியா நம்ம பிராக்டிஸ் பண்றது, உங்களுக்கு எதனா அடிபட்டுற போதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, ஆமா இதை வச்சுதான் நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம், நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, அந்த சேண்ட் டிராகன் டக்குன்னு அதோடைய பவர் ஹீரோ சைடு அனுப்ப, ஹீரோவோடைய டிராகன் அதோடைய பவரை அனுப்பி அதை தடுக்குது. பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா ஒரே புகை மூட்டமா ஆவ, அந்த டிராகன் டக்குன்னு எகிரி வர ஹீரோவோடைய டிராகன் அதை அசால்ட்டா தடுத்துருது. பார்த்தா அந்த டிராகன் எழுந்து திருப்பி அதோடைய பவர் அனுப்ப, ஹீரோ அவனை சுத்தி ஷீல்டு மாதிரி வர வச்சு அந்த பவர் எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருந்து டக்குன்னு அதுக்குள்ளார இருந்து பறந்து வந்து ஹீரோயினை பார்த்து சிரிக்க, சீனை கட் பண்ணா 2 பேரும் வேற ஏதோ ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு இருக்காங்க. யக்ஷ்வாங் நான் ஒரு ட்ரெஷரை கண்டுபிடிச்சிருக்கேன், இங்க வாங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, இந்த இடத்துல ட்ரெஷருங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனா இதை ஒரு ட்ரெஷர் டெசர்ட்னு சொல்றானுங்க, இங்க வந்து பாருங்கன்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோவும் போய் அந்த இடத்துல நின்னுகிட்டு அந்த பள்ளத்தாக்கியே பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க கொஞ்சம் பாருங்க, இந்த இடம் ஃபுல்லாவே ஒரே ட்ரெஷரா தான் இருக்கிற மாதிரி தெரியுது, நான் சொல்றது சரிதானே, நான் தான் என்னுடைய ஸ்கில்ல எல்லாத்தையும் டெவலப் பண்ணிக்கிட்டேனே, வாங்க நம்ம அந்த இடத்துல போயிட்டு பார்க்கலான்னு ஹீரோயின் சொல்ல, ஓகேவா நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களுடைய டிராகனை வர
வச்சுக்கிட்டு உள்ளார பறந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு உள்ளுக்குள்ளார கொஞ்சம் பயமாவே இருக்கு. ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே உள்ளார போய்கிட்டு இருக்கா. இந்த இடம் கொஞ்சம் இருட்டா இருக்கு, உன்னுடைய பவரை யூஸ் பண்ணி இந்த இடத்துல வெளிச்சத்தை கொண்டுட்டு வான்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோயின் டக்குன்னு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல லைட் மாதிரி எதையோ வர வச்சு வெளிச்சமாக்கிறான். அதுல ஒண்ணு அந்த இடத்துல பெருசா இருக்கிற டிராகன் கிட்ட போவும் அது கண் முழிச்சுக்குது. பார்த்தா திடீர்னு அந்த இடமே அதிர ஆரம்பிச்சிருது. வாங்க நம்ம இங்க இருந்து போயிடலான்னு ஹீரோயின் சொல்லவும் ரெண்டு பேரும் பறந்துகிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துடுறாங்க. ஹீரோ டக்குன்னு வெளியில வந்துட்டு அவனுடைய பவர் யூஸ் பண்ணி சைட்ல இருக்கிற பாறையை மேல அடிச்சு செதற விட்டுக்கிட்டே மேல பறந்து போயிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் எப்படியோ ஒரு வழியா அந்த இடத்துல இருந்து பறந்து வந்துடுறாங்க. பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி என்னவோ வெடிஞ்சு செதறுது. பார்த்தா அதுக்குள்ளார இருந்து அந்த பெரிய டிராகன் வெளியில வந்துருது. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல பெரிய சூறாவளி வேற வந்துருது. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா செயல்பட்டாதான் இந்த டிராகனை தோக்கடிக்க முடியும், அதனால நான் சொல்றத நீ கேளுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஓகேன்னு ஹீரோயினும் சொல்றான். அந்த டிராகன் டக்குன்னு அதோடைய பவர் அவங்க ரெண்டு பேரும் சைடும் அனுப்ப அதுல இருந்து அவங்க நகர்ந்து தப்பிச்சிடுறாங்க. ஹீரோ அவனுடைய டிராகன் பவரை அனுப்பி அந்த டிராகனை அடிக்க அது அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுது. எங்கடா அது போயிடுச்சுன்னு ஹீரோ தேடிக்கிட்டு இருக்க எக்ஸ்வாங் அது அங்க இருக்கு பாருங்கன்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ திருப்பி அவனுடைய டிராகன் பவர் அனுப்பி அந்த டிராகனை அடிக்க அது திரும்பி வந்து ஹீரோவுடைய டிராகனை துரத்த ஆரம்பிச்சிருது. ரெண்டு பேரும் அதை அனுப்புற பவர்ல இருந்து நகர்ந்து நகர்ந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்காங்க. இப்ப ஆரம்பின்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோயின் டக்குன்னு அவளுடைய செயின் பவர் அனுப்ப திருப்பி அந்த டிராகன் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிட்டு ஹீரோயினோட பின்னாடி வந்து நின்னுகிட்டு பவர் அனுப்புது. ஹீரோ டக்குன்னு அந்த இடத்துல வந்துட்டு சுத்தி ஷீல்டு மாதிரி வர வச்சு அதோடைய பவரை தடுத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த பவர் இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போயிடுது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எக்ஸ் வாங்கிய காயப்படுத்திருப்பேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் டக்குன்னு அந்த டிராகன் சைடு வந்துகிட்டு இருக்க அந்த சூறாவளி வேற அந்த இடம் ஃபுல்லா நிக்காம வந்துகிட்டே இருக்கு. ஹீரோ டக்குன்னு திருப்பி அவனுடைய டிராகன் பவர் அனுப்பி அந்த டிராகன் அடிக்க அது அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுது. எங்கடா போயிடுச்சுன்னு ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்க டக்குன்னு ஹீரோக்கு முன்னாடியே வந்து நிக்குது. நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா டக்குன்னு அந்த டிராகனை யூஸ் பண்ணி அதோடைய கைத்தை நெரிச்சு போட்டு தள்ளிடலாம் ட்ரை பண்றான். பார்த்தா திருப்பி அந்த டிராகன் அங்க இருந்து மறைஞ்சு ஹீரோயினுக்கு முன்னாடி வந்து நிக்குது. ஹீரோயின் டக்குன்னு அவளுடைய செயின் பவர் அனுப்பி அதை கண்ட்ரோலுக்கு வர வைக்க ட்ரை பண்ண அது சுத்தமா வேலைக்கே ஆகல. பார்த்தா அந்த டிராகன் திரும்பிட்டு ரெண்டு சுயல வர வச்சு ஹீரோயின் சைடு அனுப்ப அது ஹீரோயின் மேல பட்டு ஒரே புகை மூட்டமா வந்துகிட்டு இருந்து ஹீரோயின் கீழே விழுற மாதிரி வந்துகிட்டு இருக்கா. எலக்ஷன் ஹீரோ கத்திக்கிட்டே வந்து ஹீரோயினை பிடிச்சிடறான். அந்த டிராகன் திருப்பி சுயல ஹீரோ சைடு அனுப்ப ஹீரோ அவனுடைய டிராகன் பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து அந்த பவரை எல்லாத்தையும் ஹீரோ அவனுடைய கையில ஒன்னா சேர்த்துக்கிட்டு இருந்து அந்த பவரை டக்குன்னு அந்த டிராகன் சைடு அனுப்ப அதுக்குள்ளார இருந்து டிராகனோடைய கால் மாதிரி வந்து அந்த டிராகனை போட்டு கீழே அழித்துக்கிட்டே இருக்கு. எலக்ஷா இதுதான் உனக்கான சரியான வாய்ப்புன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த டிராகன் வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் டக்குன்னு அவளுடைய செயின் பவர் அனுப்பி அந்த டிராகனை கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வர ட்ரை பண்றா. ஹீரோவும் நிறுத்தாம அவனுடைய பவர் அனுப்பிக்கிட்டே இருக்க ஹீரோயினும் அவளுடைய பவரை 2 மடங்காக்கி 3-4 செயினா அனுப்பி அந்த டிராகனை கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வர ட்ரை பண்ணிட்டு இருந்து எப்படியோ கடைசியில ஒரு வழியா அந்த டிராகனோடைய சொல் பவரை அமைதியாக்கி அதை அவளுக்குள்ளார அப்சர்வ் பண்ணிக்கிறா. திருப்பி ஹீரோயினோடைய கையில அந்த டிராகன் சிம்பிள் வருது. அந்த டிராகனை உள்ளார அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு ஒரே ஆனந்தமா இருக்கு. பார்த்தா ஹீரோயினோட உடம்புக்குள்ளார இருந்து அந்த பட்டர்ஃபிளை டிராகன் வெளியில வந்துருது. அதை பார்த்து என்னவோ பேசிக்கிட்டு இருக்க திடீர்னு அந்த இடத்துக்கு ஆடா வந்துட்டு உங்க ரெண்டு பேரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே 3 பேரும் ஒன்னா பறந்து வந்துகிட்டு இருக்க உங்களை நான் கொஞ்ச நாள் தான் பார்க்காம இருந்தேன், ஆனா அது உள்ளார 2 பேருக்கிட்டையும் டிராகன் வேற இருக்கு, நீங்க 2 பேரும் வேற லெவல் போங்க. எக்ஸ்வாங் நீ சொல்லி கொடுத்த பிசினஸ் வச்சுக்கிட்டு தான் நான் இப்ப என்னுடைய பைப் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஒரு இன்விடேஷன் எடுத்து வச்சுக்கிட்டு இங்க பாத்தியா இந்த இன்விடேஷன் என்கிட்ட இருக்கு, இது இருந்தா 2 பேரை கூட கூட்டிகிட்டு போலாம், அதனால நீங்க 2 பேரும் என் கூட வாங்கன்னு ஆடா சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் அதை வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்க உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ரிச்சான பீப்புளுங்க தான் வருவாங்க, அது மட்டும் இல்லாம கண்டிப்பா அந்த இடத்துல ரிச்சான அழகான பொண்ணுங்க எல்லாம் இருக்கும். எக்ஸ்வாங் நம்ம 2 பேருக்கும் கண்டிப்பா அந்த இடத்துல எதனா ஒரு பொண்ணுங்க கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஆடா சொல்லிட்டு இருக்க பைத்திய மாதிரி பேசாதன்னு ஹீரோயின் கத்துறா. ரீஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த இன்விடேஷன் எனக்கு வந்த மாதிரி ஞாபகம் இல்லையே, எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு, அவங்களுடைய பேக்ரவுண்ட் ஒன்னும் அந்த அளவுக்கு சின்னதெல்லாம் இல்லைன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க 3 பேரும் பறந்துகிட்டே வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. உங்களுக்கு இந்த இடத்த பத்தி தெரியாது இல்ல, வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு ஆடா சொல்லிட்டு இருக்க நானே போவேன்னு சொல்லிட்டு ஹீரோமான்னு கிளம்பிடுறான். பின்னாடியே ஹீரோயினும் கிளம்பிடுறா. என்னை விட்டுட்டு எப்படி நீங்க போலாம் நில்லுங்கன்னு ஆடா கத்திக்கிட்டு இருக்க ஹீரோமான்னு கண்டுக்காம அந்த இன்விடேஷனே பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கான். பார்த்தா திடீர்னு முன்னாடி டிஸ்பிளே வர அதிலே இடிச்சுக்கிட்டு ஹீரோ கீழே விழுந்துட்டு நான் தான் உன்கிட்ட சொல்லி இருக்கேன்ல எனக்கு முன்னாடி
முன்னாடி வரத்தாந்தா ஒரு அலோவாச்சு சொல்லிட்டு வான்னு ஹோஸ்ட் மெயின் மிஷின்ல இருந்து டைவர்ட் ஆகுறாருன்னு அது சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு தெரியும்னு ஹீரோ சொல்ல ஹோஸ்ட் மெயின் மிஷின்ல இருந்து டைவர்ட் ஆகுறாரு ன்னு அது சொல்லிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா, எனக்கு தெரியும் தானே சொல்றான், அப்புறம் ஏன் என்ன கடுப்பேத்திக்கிட்டு இருக்குன்னு ஹீரோ கத்த பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து டிஸ்பிளேக்கு பின்னாடி நின்றுகிட்டு இருக்க. அந்த டிஸ்பிளே அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுவோம். ஹீரோ என்ன சொல்றதுன்னு தெரியாம நான் என்ன சொல்ல வந்தேன்னா எலக்ஷா தான் ரொம்ப கியூட்டான பொண்ணுன்னு சொல்லிட்டு சிஸ்டமே நான் ஒன்னு சும்மா விட மாட்டேன்னு ஹீரோ அவனு உள்ளாரே கொஞ்சம் கடுப்பா சொல்லிட்டு இருக்கான். தேங்க்யூ ஆக்ஷன், நம்மளும் அந்த ஆக்ஷன் ஹவுஸ் உள்ளார போக போறோமா, ஆடா ரொம்ப பெரிய ஆளு, அவரே பார்த்து பாரு சரிதானு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. பார்த்தா ஆடா ஒரு பொண்ணுகிட்ட வந்து நான் உன்னை பார்த்ததுமே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன், நான் பிறந்ததுல இருந்து சிங்கிளா தான் இருக்கேன், என்னுடைய மனைவிக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி ஆடா அந்த பொண்ணுகிட்ட சொல்ல அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து ஓட என்னை விட்டு போவாத நானும் வரேன்னு சொல்லிட்டு ஆடா பின்னாடியே ஓடுறான். எனக்கு தெரிஞ்சு அவனை தனியா போக விடக்கூடாது, தனியா போக விட்டா நம்மளுக்கு தான் ஆபத்துன்ற மாதிரி ஹீரோ சொல்ல சீனை கட் பண்ணா 3 பேரும் அந்த ஆக்ஷன் ஆளுக்குள்ளார வந்து உக்காந்துகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அங்க நின்னு பார்த்துட்டு அது அவன் தானேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்துட்டு என்னுடைய பேர் கார்மன், நான் காஃப் ஃபேமிலியில இருந்து வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ யாருன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கு வா, நான் இந்த இடத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன், இதை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ்ல இருக்கிற ஃப்ரூட்டை காட்டவும் நீங்க இப்ப எதை தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு 9th கிரேடு டிராகன் கிரியேஷன் ஸ்டோனை கொடுங்க, வேற எதுவும் தேவையில்லை, இதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு அந்த பொண்ணு சொல்லிடுறா. என்ன, நான் ஆல்ரெடி 9th கிரேட் டிராகன் கிரியேஷன் ஸ்டோனை கொடுத்து டிராகன் ஃப்ரூட்டை வாங்கிட்டேன், அதனால இது ஒன்றும் எனக்கு தேவையில்லைன்னு அந்த பொண்ணு சொல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை, டிராகன் ஃப்ரூட் எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சின்னு அவன் கேட்கவும் என்கிட்ட வித்தவன் இந்த இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கான்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லவும் அவனும் அந்த காக்கா தலையனும் வந்து பார்த்துட்டு மாஸ்டர் இவன் தான் அன்னைக்கு காட்டுக்குள்ளார சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப தப்பிச்சு போனான்னு சொன்னல அது இவன் தான், இவனை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு காக்கா தலையன் கத்திக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு அதெல்லாம் கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பிடுறா. வெள்ளை ட்ரெஸ்காரன் கடுப்பாகி டக்குன்னு காக்கா தலையனை அடிச்சு கீழே தள்ளிடுறான். என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு இன்னொரு வாய்ப்பை மட்டும் கொடுங்க, நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு காக்கா தலையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஆளுங்க எல்லாரையும் வெளியில போயிட்டு வெயிட் பண்ண சொல்லு, இந்த விஷயத்த பத்தி பயமா சிட்டியில இருக்கிற செக்யூரிட்டி டீமுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியக்கூடாது, இந்த நேரத்துல என்னால எதுவும் செய்ய முடியாது, அவனுங்க வெளியில போட்டும், வெளியில வச்சு நம்ம பாத்துக்கலான்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்கான். ஓகே மாஸ்டர்னு காக்கா தலையனும் சொல்லிடுறான். எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன், இந்த ஆக்ஷன் ஹவுஸுக்கு வந்திருக்க எல்லாரையும் உங்களை நான் வரவே இருக்கிறேன், நேரத்தை வீணடிக்காம நம்ம ஃபர்ஸ்ட் லூட்டை பார்க்க போயிடலாம்னு அவ சொல்லிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துல கூண்டுக்குள்ளார ஒரு பொண்ணு நின்னுகிட்டு இருக்கா. ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து ஷாக் ஆயிட்டு என்னது டீமன் ராணி யான் கியூங்கா, என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல டாப் 10 மாஸ்டருங்கள்ல இவ 7th ரேங்க்ல இருந்தா, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, இவ ரொம்ப சக்தி வாய்ந்தவ, அது மட்டும் இல்லாம இவ ஒரு கைதியா இருந்தவ, ஆனா இந்த இடம் ஒரு டிராகன் கிளானோடைய டெரிட்டரியா இருக்குமான்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே யோசிச்சுக்கிட்டு இருக்க. இவ ரொம்ப அழகா இருக்கா, இவளுக்குள்ளார எதனா டிராகன் சொல் இருக்கான்னு அவன் கேட்க இந்த பொண்ணு எல்லா விஷயத்துலயும் ரொம்ப நல்லாவே பயன்படுவா, எல்லா வேலையும் ரொம்ப நல்லாவே செய்வா, ஆனா டிராகன் கடவுள் இவ மேல கருணை காட்டல, அதனால இவகிட்ட எந்த ஒரு டிராகன் சொல்லும் இல்ல, ஆனா அதுக்கு பதிலா இவ ரொம்ப அழகா படைக்கப்பட்டு இருக்கா, இவளுடைய அழகுக்கு முன்னாடி எதுவுமே நிக்க முடியாது, இவளுடைய ஆரம்ப விலை 100 கோல்டு காயின்ஸ்ன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. என்னது எந்த ஒரு டிராகன் சொல்லும் இல்லையா, இந்த இடத்துல காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, இவ தான் டீமன் ராணி யான் கியூங்கு, இவகிட்ட ஸ்பைடர் டிராகன் இருக்கு, அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கான். சரி அவ எனக்கு தான் 1000 கோல்டு காயின்னு எடுத்த உடனே சொல்லிடுறான். இவ பார்க்க ரொம்ப அழகா இருக்கா, அதனால நான் இவ்வளவு காசு கொடுக்கறதுல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு 3000 கோல்டு காயின்னு அவன் சொல்லிடுறான். நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா 5000 கோல்டு காயின்னுறான். நான் 6500 கோல்டு காயின் கொடுக்குறேன்னு அவன் சொல்ல ஹீரோக்கு அவனுக்குள்ளார மாறி மாறி போட்டி போய்கிட்டு இருக்கு. நான் ஒரு வையா 10,000 கோல்டு காயினை கொடுக்குறேன்னு ஹீரோ சொல்ல சின்ன பையில என்னடா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, 10,000 கோல்டு காயினை கொடுத்து வாங்குற அளவுக்கு ஒன்னும் அவ ஒர்த் இல்லடான்னு அவன் சொல்றான். அவ ஒர்த் இல்லைன்னு உனக்கு எப்படா தெரியும்னு ஹீரோ சொல்ல அந்த பொண்ணு கண்ணை கூட சிமிட்டாம ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்கா. 10,000 கோல்டு காயின் ஒரு தடம் 2 தடம் 3 தடம் நீங்க தான் ஜெயிச்சிங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிடுறா. இவ உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கா, ஆனா யக்ஷுவானியா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியலையேன்னு ஹீரோயின் அவளுக்குள்ளாரே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. காக்கா தலையை நின்னுகிட்டு அவங்களே பார்த்துட்டு டேய் நம்ம ஆளுங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போயிட்டு வெளியில தயாரா இருடா, இவனுங்க இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போவே கூடாது, இவனுங்களை நம்ம சும்மாவே விடக்கூடாதுன்னு காக்கா தலையன் சொல்ல அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயின் கடுப்பா ஒரு இடத்துல வந்து நின்னுகிட்டு எக்ஸ்வாங்க நீங்க ரொம்ப அதிகமா பண்றீங்கன்ற மாதிரி அவ சொல்ல என்ன ஆச்சு, நான் என்ன பண்ணேன், நான் இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்
மாட்டேன். நீங்க ஏன் அவளை வாங்குனீங்க? என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஆடா டக்குன்னு ஹீரோவோடைய தலையில அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தானே நீ இந்த முடிவு எடுத்திருக்கணும்ன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அழுவ ஆரம்பிச்சிடறா. அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வந்துட்டு மாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட போவோம், அந்த பொண்ணு பயப்பட ஆரம்பிச்சிடறா. பார்த்தா நம்ம ஹீரோ அவளுடைய கையில இருக்கிற விலங்க கைட்டி விடுறதுக்காக தான் போயிருக்கான். உனக்குன்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் இல்ல சரிதானன்ற மாதிரி ஹீரோ சொல்ல ஆமான்னு அவ சொல்றா. சரி இதுக்கப்புறம் நீ என்ன மாஸ்டர்னு கூப்பிடாதன்னு ஹீரோ சொல்ல ஓகே மாஸ்டர்னு திருப்பி சொல்றா. உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு, என்ன ஃபாலோ பண்ணு, அதுக்கப்புறம் எங்க கூட இருக்க நீயே பழகிக்குவ. உன்கிட்ட வேற எதனா ட்ரெஸ் இருக்கான்னு ஹீரோ கேட்க என்கிட்ட வேற எதுவும் இல்ல மாஸ்டர், உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸை பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் இப்பவே இதை கைட்டி போட்டுறேன்னு சொல்றா. பார்க்காதீங்கடா திரும்புங்கடான்னு ஹீரோயினை கத்திட்டு இந்த மாதிரி பசங்க இருக்கிறப்பெல்லாம் ட்ரெஸ்ஸை மாத்தக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்காத, என்னுடைய பேரு எலக்ஷா, உன்னுடைய பேரு என்னன்னு ஹீரோயினை கேட்க என்ன யான் கிங்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. உன்னுடைய பேர் உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு ஏ அழகிய நான் தான் ஆடா, நான் ஒரு ஜென்டில்மேன், நான் ரொம்ப நல்ல பையன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னோட பேர் எக்ஸ்வாங், நீ இதுக்கப்புறம் என்ன எக்ஸ்வான்னே கூப்பிடுன்னு ஹீரோ சொல்றான். ஓகே மாஸ்டர் எக்ஸ்வாங்கன்னு அந்த பொண்ணு சொல்றா. சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு 3 பேரும் நடந்து போய்கிட்டே இருக்க. அந்த பொண்ணு அங்கேயே நின்னுகிட்டு இருக்கா. ஏன் அங்கேயே நின்னுகிட்டு இருக்க, என்ன ஆயிடுச்சுன்னு ஹீரோ கேட்க மாஸ்டர் எந்த ஒரு கமெண்டும் கொடுக்காம நான் நகர மாட்டேன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. இதுக்கப்புறம் எந்த ஒரு கமெண்டும் இல்ல, என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வா அது மட்டும் போதும்னு ஹீரோ சொல்ல எஸ் மாஸ்டர் சொல்லிட்டு அவ பின்னாடியே வர ஆரம்பிச்சிடறா. ஹீரோக்கு திடீர்னு வயிறு கலக்க ஆரம்பிச்சதும் நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரேன்னு போவ அந்த பொண்ணும் பின்னாடியே போறா. ஹீரோ அந்த பொண்ணை தள்ளிட்டு வந்து விட்டுட்டு நீ எங்க வர, இந்த மாதிரி டைமிங் எல்லாம் நீ என் கூட வரக்கூடாதுன்னு சொல்றான். சீனா கட் பண்ணா ஹீரோவோடைய டிராகனும் ஹீரோயினோடைய டிராகனும் வேகமா பறந்து போயிட்டு இருக்க. ஆடாவோடைய டிராகன் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. எத்தனை தடவை வாங்கிட்ட சொல்லியிருக்கேன் ஓசில கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிடாதானே, இப்ப பாத்தியா உன்னால பறக்க கூட முடியல, அந்த அழகான பொண்ணுக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறியன்னு ஆடா சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா காக்கா தலையனுடைய ஆளுங்க வந்து ஆடாவை சுத்தி வளைச்சிடறானுங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோவுடைய கையில பவரை வர வச்சு இந்த மாதிரி ஆடாவை சுத்தி வளைச்சிட்டாங்க, பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாருங்கன்னு சொல்றான். ஹீரோவும் திரும்பி ஆடாவை பார்த்துக்கிட்டு இருக்க. முன்னாடி காக்கா தலைய வந்து நின்னுறான். என்ன எக்ஸ்வாங் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்ன ஞாபகம் இருக்காடான்னு காக்கா தலையும் சொல்லிட்டு இருக்கான். போன தடவை ஒன்னால தாண்டா எனக்கு பெரிய பிரச்சனை வந்துச்சு, இந்த தடவையும் ஒன்னால தான் பிரச்சனை வரும், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இன்னைக்கு உனக்கு நான் சரியான பாடத்தை கத்து கொடுப்பேன்டான்னு காக்கா தலையும் சொல்லிட்டு இருக்கான். உன்னை பார்த்து நாங்க எல்லாரும் பயப்படுவோம்னு நினைச்சா இந்தா வச்சுக்கூடான்னு சொல்ல டிராகன் அதோடைய பவர் அனுப்புது. பார்த்தா உன்னுடைய பவரை யூஸ் பண்ணி அதை அசால்ட்டா தடுத்துட்டு என்னுடைய போன் ஷீல்டுக்கு எதிராக உன்னுடைய பவர் எல்லாம் ஒண்ணுமே இல்லடான்னு காக்கா தலையும் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அவளுடைய டிராகனை வர வச்சு அனுப்புறா. அதை பார்த்துட்டு காக்கா தலையா அவனுடைய ஷீல்டை வர வைக்க அந்த டிராகன் அதோடைய பவர் யூஸ் பண்ணி அந்த ஷீல்டை உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்து உடைக்க முடியாம ஹீரோயினை கிட்டே வந்துருது. பார்த்தா ஹீரோயின் அவளுடைய பவரை யூஸ் பண்ணி வேகமா ஒரு இடமா மாறிக்கிட்டு இருந்து சோல் செயின் பவரை சுத்தி வர வச்சு செயினை காக்கா தலையன் சைடு அனுப்புறா. அவன் டக்குன்னு சுத்தி பவருங்களை வர வச்சு அந்த செயினை எல்லாத்தையும் தடுத்துறான். அந்த சேண்ட் டிராகன் திருப்பி காக்கா தலையங்கிட்ட போவ அவன் மொத்த பவரையும் ஒன்னா சேர்த்து பெருசா ஷீல்டு மாதிரி வர வச்சு அந்த டிராகனை தடுத்துக்கிட்டே இருக்கான். அந்த டிராகனும் அதோடைய ஃபுல் பவர் கொடுத்து உடைக்க ட்ரை பண்ணுது. பார்த்தா காக்கத்தாலே அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அதை செதற விட்டுறான். ஹீரோயின் டக்குன்னு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிச்சிடறான். அவனை எப்படி போட்டு தள்ளுறதுன்ற பிளான ஹீரோயினை கிட்ட சொல்லிட்டு ஹீரோ வேகமா காக்கத்தாலையும் சைடு பறந்து வந்துகிட்டு இருந்து வாட்டர் புல்லட் அனுப்புன்னு சொல்லவும் டிராகன் அதோடைய பவர் அனுப்புது. காக்கத்தாலையும் திருப்பி அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஷீல்டு மாதிரி வர வச்சு அந்த பவர் தடுத்துறான். ஹீரோயின் அவர்களுடைய பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து திருப்பி அந்த சேண்ட் டிராகனை வர வச்சு காக்கா தலையின் சைடு அனுப்புறா. அந்த டிராகன் வரத்தை பார்த்துட்டு டக்குனு ஷீல்ட வர வச்சு அதை தடுத்துக்கிட்டே இருக்கான். பார்த்தா அது அவனை சுத்தி மணல் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. மிஸ்டர் கான் அவனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த காக்கா தலையனை சுத்தி அந்த மண் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. பார்த்தா அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் செதற விட்டுறான். திருப்பி அந்த டிராகன் ஹீரோயின் கிட்டே வந்துருது. காக்கா தலையன் டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி கத்தி மாதிரி அதே வர வச்சு அவங்க சைடு அனுப்புறான். ஹீரோயின் அதுல இருந்து தப்பிச்சிட ஹீரோவும் அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துடுறான். திருப்பி இன்னொரு பெரிய கத்தியை வர வச்சு ஹீரோயின் சைடு அனுப்ப ஹீரோ நடுவுல வந்து அவனுடைய டிராகனை யூஸ் பண்ணி அந்த கத்தியை தடுத்துறான். பார்த்தா ஹீரோக்கும் அந்த கத்தி பவர் மூலியமா வலி ஏற்படுது. எக்ஸ்வாங் உங்களுக்கு ஒன்னும் ஆகல இல்லன்னு ஹீரோயினை கேட்க நான் நல்லாதான் இருக்கேன், நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இந்த சண்டை இன்னும் முடியல, ரவுண்ட் 2 இப்பதான்டா ஆரம்பிக்குதுன்னு காக்கா தலையும் சொல்லிட்டு இருந்து அவனுடைய கத்திங்க எல்லாத்துக்கும் பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து வேகமா
வேகமா ஹீரோ சைடு அனுப்புறான். இந்த சண்டை தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தா எங்களுடைய கதை முடிஞ்சிரும், அதுக்குள்ளார நான் ஏதாவது செஞ்சாகணும்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க, அவனுக்கு 3 பேரும் நின்னுகிட்டு அந்த சண்டையை பார்த்துக்கிட்டு இருக்க, சீக்கிரமா என் கிட்ட வா, என் கிட்ட வந்து இந்த கயித்தை அவுத்து விடுன்னு ஆடா சொல்லிக்கிட்டு இருக்க, அவனுடைய பன்னி டிராகனும் வந்து அந்த கயிறை அவுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அவன் திரும்பி பார்த்துட்டு எங்களை எப்படின்னா ஏமாத்திட்டு இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைச்சா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பா நான் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக மாட்டேன், நான் உங்களுக்கு கோஆபரேட் பண்றேன்னு ஆடா சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அந்த டிராகன் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போக இந்த இடத்துல இருந்து போன்னு சொல்லிட்டு வேகமா ஃபுட்பாலை உதைக்கிற மாதிரி உதைச்சிடறான். நீ உங்க மாஸ்டரோடைய சண்டையை தானடா பார்த்துக்கிட்டு இருந்த, அதுக்கப்புறம் ஏன்டா என்னுடைய டிராகன் அடிச்சா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அதை அடிச்சிருப்ப, முடிஞ்சா என்ன அடிடான்னு ஆடா சொல்லிட்டு இருக்க, அவன் டக்குன்னு உதைச்சி ஆடாவை கீழே தள்ளிடுறான். இதுக்கு முன்னாடி எங்க மாஸ்டர் கூட சண்டை போட்டப்ப அவன் எப்படியோ தப்பிச்சிட்டான், ஆனா எதிர்பார்க்காத விதமா நீக்கி எல்லாரும் எங்க கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, அதனால நீக்கி உங்களுடைய கதையெல்லாம் இங்கே முடிய போதுறான்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவுடைய டிராகன் பவர் அனுப்ப அவன் திருப்பி ஷீல்டை வர வச்சு அந்த பவரை தடுத்துட்டு திருப்பி கத்தி மாதிரி இருக்கிற பவரை வர வச்சு ஹீரோ சைடு அனுப்புறான். ஹீரோவுடைய டிராகன் அதுல இருந்து நகர்ந்து நகர்ந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்க ஒரு கத்தி மட்டும் வந்து அதோடைய மூஞ்சிலே அடிச்சிருது. திருப்பி அதோடைய பவரை எல்லாத்தையும் அனுப்ப காக்கா தலையன் திருப்பி ஷீல்டை வர வச்சு அந்த பவரை எல்லாத்தையும் தடுத்துறான். சரியான முட்டாள் பையனா இருக்கான், எவ்வளவு நேரம் தான் அவனால தாக்கு பிடிக்க முடியும்னு தெரியல. எப்படியா இருந்தாலும் அவனுடைய கதை இன்னைக்கு முடியதாண்டா போதுன்னு அவனுக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க, நீங்க எல்லாம் எக்ஸ்வாங்க குறைச்சி எடை போடுறீங்க, அவன் அந்த மாதிரி ஆள் இல்ல, அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு ஆடா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோவுடைய டிராகன் டக்குன்னு அதோடைய பவரை எல்லாத்தையும் அனுப்ப திருப்பி ஷீல்ட வர வச்சு அந்த பவரை தடுத்துறான். இப்ப வான்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் டக்குன்னு அவளுடைய பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து திருப்பி சேன் டிராகனை வர வச்சு அனுப்ப அது போயிட்டு அந்த ஷீல்டுலயே அடிச்சு மறைஞ்சு போயிடுது. நான் தான் சொன்னேன்ல நீ பண்றது எல்லாமே வேஸ்ட், போன் டிராகன் இரும்பை விட ஸ்ட்ராங்கா இருக்கும், நெருப்பால கூட அதை டேமேஜ் பண்ண முடியாதுன்னு காக்கா தலையும் சொல்லிட்டு இருக்க திடீர்னு அதுல விரிசல் விட ஆரம்பிக்குது. என்னடா எங்க நடக்குதுன்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த பவர் வெடிஞ்சு செதறிடுது. இது வேலை செஞ்சிருச்சுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க யக்ஷவாங் நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு, அந்த போன் டிராகனுடைய போன் எல்லாம் சாஃப்ட் ஆயிடுச்சுன்னு ஹீரோயினை கத்திக்கிட்டு இருக்கா. பார்த்தா நம்மளுடைய காக்கா தலையனை சுத்தி ரெட் கலர்ல என்னவோ பவர் வர ஆரம்பிக்குது. ஆசிட் வாட்டர் பம்ப்னு ஹீரோ சொல்லவும் டிராகன் அதோடைய பவர் அனுப்புது. காக்கா தலையும் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஏதோ ஊசி மாதிரி வர வச்சு அனுப்பி ஹீரோவும் ஹீரோயினுடைய பவரையும் அந்த இடத்துல இருந்து மறைய வச்சிடறான். நிறுத்தாம அந்த ஊசி மாதிரி இருக்கிறத அனுப்பிக்கிட்டே இருக்க ஹீரோ அதில் இருந்து எப்படியோ தப்பிச்சிடறான். ஹீரோயினும் அதில் இருந்து எப்படியோ தப்பிச்சு வர ஹீரோயினு கிட்ட என்னவோ சொல்ல போக அவனுடைய வெப்பன் எல்லாம் ஹீரோ சைடு வரவும் டக்குன்னு அதுல இருந்து நகர்ந்து வந்துடுறான். யக்ஷவாங் என்னவோ சொல்ல வந்தாரு போலன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க பின்னாடி இருக்கிற பொண்ணும் ஆமான்னு சொல்றா. ஹீரோயின் டக்குன்னு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோவுடைய கையில பவரை வர வச்சு யக்ஷவாங் என்ன விஷயம்னு கேக்குறா. நான் சொல்ல வரத்த நல்லா கேளு, நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன், நான் சொல்ற மாதிரியே நீ பண்ணு, கண்டிப்பா நம்மளால அவனை தோக்கடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவர் அனுப்ப காக்கத்தாலே அந்த பவரை பார்த்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிடறான். பார்த்தா அந்த பவர் வந்து அவன் மேல பட்டு அவனுடைய உடம்பு ஃபுல்லா நெருப்பு மாதிரி எரிய ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் சைட்ல வந்து நின்னுகிட்டு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி திருப்பி அந்த சேன் டிராகனை வேகமா காக்கத்தாலையன் சைடு அனுப்பிக்கிட்டே இருக்க அது எல்லாம் கல்லு மண்ணுமா மாறி அவன் மேல பட்டுக்கிட்டே இருக்கு. பார்த்தா காக்கத்தாலையனுடைய டிராகனுக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சு அது அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போய் அவன் கீழே விழுற மாதிரி போய்கிட்டு இருக்கான். அவனுக்கு 3 பேரும் அதை பார்த்துட்டு டக்குன்னு அவனுங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அவனுங்களுடைய டிராகனை வர வச்சுக்கிட்டு வேகமா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறானுங்க. அந்த கேப்ல ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வர ஆடாவோடைய டிராகன் போயிட்டு அதோடைய வாயாலே கடிச்சு கடிச்சு அந்த கயிறை கட் பண்ணி விட்டுடுது. ஆடா டக்குன்னு அவனுடைய டிராகனை தூக்கிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஓட எப்படியும் அவங்க 2 பேரும் மேல பறந்துகிட்டு இருக்கத பார்த்துட்டு என்னை விட்டுட்டு போவாதீங்கன்னு சொல்லிட்டு எகிரி கீழே விழுற மாதிரி போய்கிட்டு இருக்கான். ஹீரோயின் டக்குன்னு வந்து எப்படியோ ஆடாவை பிடிச்சிடுறா. நான் மட்டும் பிடிக்கலன்னா அங்கிள் இவ்வளவு நேரத்துக்கு செத்து போயிட்டு இருப்பாருன்னு ஹீரோயின் சொல்ல நான் உன்னை பிரதர்ன்னு தானே கூப்பிடணும்னு சொல்லி இருக்கேன்னு ஆடா கடுப்பா சொல்லிட்டு இருக்காரு. எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருடா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு காக்கத்தாலையும் சொல்லிட்டு இருக்க டக்குன்னு அவனுடைய ஆள் வந்து பிடிச்சிடறான். மிஸ்டர் கா நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு கேட்க நம்ம திரும்பி போயிடலான்டான்னு காக்கத்தாலையும் சொல்ல அவனுங்க அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. அவனுங்க போனதை பார்த்துட்டு ஹீரோக்கு ஒரே சந்தோஷம். சீனை கட் பண்ணா ஹீரோ வேற ஏதோ ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் டக்குன்னு அவளுடைய விரலை யூஸ் பண்ணி ஹீரோவுடைய மூக்கிலேயே வச்சு எழுப்பி விட்டுறா. யக்ஷவாங் நீங்க ஒரு வழியா எழுந்துட்டீங்களா மாஸ்டர், கொஞ்சம் இங்க பாருங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ டக்குன்னு எழுந்து பெட் மேல நின்னுறான். யக்ஷவாங் யான் கிங்கோடைய புது ட்ரெஸ் பாருங்க, இது ரொம்ப நல்லா தானே இருக்குன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க ஹீரோ வச்ச கண்ணு வாங்காம அவளையா பாத்துக்கிட்டு இருந்துட்டு பரவாயில்ல இதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்குன்னு சொல்றான். இதுதான் அந்த ட்ரெஸ்ஸுக்கான பில்லு, புடிங்க டாட்டா நாங்க இங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. என்னது இவ்வளவு வெளியா, என்ன பண்றது இதுக்கப்புறம்
இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பெட்டில் உட்கார டக்குன்னு அவனுக்கு முன்னாடி சிஸ்டம் வந்துட்டு என்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கு. திருப்பி ஹீரோயினை கூப்பிடுற சவுண்டு கேட்டு ஹீரோ எழுந்து போயிடுறான். ஆடா இங்க இருந்து கிளம்பிட்டாரு, இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை ஹீரோ கிட்ட கொடுத்துட்றான். ஆடா எழுதி வச்சுட்டு போனதை ஹீரோ படிச்சுக்கிட்டே இருந்துட்டு எவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா எழுதி இருக்கான்னு ஹீரோ அவனுக்குள்ளரே சொல்லிட்டு இருக்கான். எலக்ஷன் நம்ம டூலாங் அகாடமிக்கு படிக்க போலாமான்னு ஹீரோ கேட்க டூலாங் அகாடமி அப்படின்னா என்னன்னு ஹீரோயின் கேட்கறான். அந்த இடத்துல எந்த ஒரு டிராகன் ரைடரா இருந்தாலும் போயிட்டு அங்க படிக்கலான்ற மாதிரி ஹீரோ சொல்ல சரி நம்ம அங்க போலான்னு ஹீரோயின் சொல்றான். நீயும் எங்க கூட வரியான்னு ஹீரோ கேட்க மாஸ்டர் என்ன சொல்றீங்களோ அதை தான் நான் செய்வேன்ற மாதிரி அவ சொல்லிடுறான். சீனை கட் பண்ணா 3 பேரும் வேற ஏதோ ஒரு இடத்துல வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. உங்க யாருக்கும் மிங்கோடைய ஸ்ட்ரென்த்தை பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பாஸ்ட் லைஃபை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனை எப்படியாச்சும் ட்ரிக் பண்ணியாச்சு நம்ம கூட கூட்டிட்டு போய் ஆகணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க அவன் பின்னாடி வந்து நின்றுகிட்டு இருக்கான். மிங் எப்படா இருக்குன்னு ஹீரோ கேட்க நீ எவனே எனக்கு தெரியாதுறான்னு சொல்லிட்டு மிங் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க அப்புறம் நானும் சேர்ந்துக்கிட்டே எல்லாரும் டூலாங் அகாடமிக்கு போலான்னு இருக்கோம், நீ எங்க கூட வாடான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். என்னாலலாம் உங்க கூட வர முடியாதுறான்னு அவன் கொஞ்சம் கடுப்பா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். நீ ஸ்ட்ராங்காக விரும்பலையா எங்க கூட வாடான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க நான் என்னுடைய வில்லேஜை விட்டு எங்கேயும் வரமாட்டேன்னு மிங் சொல்லிட்டு இருக்கான். ஒருத்த அந்த இடத்துக்கு ஓடி வந்து மிங் சீக்கிரமா வாடா, உன்னுடைய அக்காவை திருப்பி அவனுங்க எல்லாரும் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னு அவன் சொல்றான். சீனை கட் பண்ணா யார் இந்த இடத்துல ஸ்டால் போடுறதுக்கு அலோ பண்ணாங்க, நீ இந்த இடத்துல ஸ்டால் போட்டதுக்காக எங்களுக்கு நீ அமௌண்ட் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு அவனுங்க அந்த பொண்ணு கீழே தள்ளிடுறானுங்க. ஆனா நான் தான் இந்த மாசத்துக்கான காசு ஏற்கனவே கொடுத்துட்டேன்னு அவன் சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா திருப்பி எங்களையே எதிர்த்து கேள்வி கேட்பன்னு அவன் கத்திக்கிட்டு இருக்க டக்குன்னு அந்த இடத்துக்கு வேற ஒருத்தன் வந்துட்டு நான் சொல்ற மாதிரி நீ செய்யலன்னா நீ பணத்தை கொடுத்து தான் ஆகணும், இல்லன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க நான் உண்மையிலே ஏற்கனவே அந்த பணத்தை எல்லாம் கொடுத்துட்டேன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா திருப்பி கூடவே பேசுவேன்னு சொல்லிட்டு அவன் அடிக்க போவேன். மிங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னுடைய சிஸ்டரை போவ விடுங்கடான்னு கத்திக்கிட்டு இருக்கான். சின்ன பையன் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களுடைய விஷயத்துல தலையிடுவேன்னு நடுவுல இருக்கிறவன் சொல்லிட்டு இருக்க மிங் டக்குன்னு அவனுடைய பவர் எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு இருந்து பீகாக் டிராகனே வெளியில வான்னு சொல்லவும் அவனுடைய பீகாக் டிராகனும் வெளியில வந்துருது. பிரதர் எக்ஸ்வாங்க அங்க பாத்தீங்களா, அங்க எவ்வளவு கெட்ட மக்கள் எல்லாம் இருக்காங்க, வாங்க நம்ம போயிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு ஹீரோயின் சொல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ ஒன்னும் அவனை குறைச்சி எடை போடாத, அவன் பெரிய ஆளுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னுடைய அக்காவை போக விடுங்கடா, உங்களுக்கு தைரியம் இருந்தா என்ன அடிங்கடான்னு சொல்லவும் மிங்க ஒரே அடியில அடிச்சு கீழே தள்ளிடுறானுங்க. மிங்க இதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ எப்பறம் ஒரே அடியில கீழே விழுந்தா, நீ நல்லா தான் இருக்கியான்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க நான் நல்லா தான்டா இருக்கேன்னு மிங் சொல்றோம். அவனுங்க எல்லாரும் மிங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க அவங்க அக்கா டக்குன்னு அந்த இடத்துல இருந்து மிங்க கிட்ட ஓடி வந்து நீ நல்லா இருக்கிறியாடான்னு கேட்கறா. நான் நல்லா தான் இருக்கேன் அக்கா, உனக்கு எதுவும் ஆகல இல்ல, அவனுங்க எதனா உன்னை பண்ணானுங்களான்னு மிங் கேட்க எனக்கு எதுவும் ஆகலடா, நான் நல்லா தான் இருக்கேன்னு அவங்க அக்கா சொல்லிக்கிட்டு இருக்கா. திருப்பி நீ தானா உங்க அக்கா பின்னாடியே மறைஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருடா, நீ ஏன்டா முன்னாடி எல்லாம் வந்துகிட்டு இருக்க, அடி வாங்கிட்டு செத்து போயிட போறடா நான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்க என்னடா சொன்னேன்னு மிங் அடிக்க வர நீ வெயிட் பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனுடைய பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து மிங் அப்புறம் அவங்க அக்கா கிட்ட மன்னிப்பு கேளுங்கடான்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை அனுப்பி நடுவுல இருக்கிறவனை அடிச்சு பறக்க விட்டுறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அடிச்சிருப்ப, எனக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா, இங்கே இருடா நான் ஆளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து ஓட பின்னாடியே அவனுங்களுடைய ஆளுங்களும் ஓடிடுறானுங்க. டே பயந்தாங்குழிங்களா நில்லுங்கடா, எங்கடா பயந்துகிட்டு ஓடுறீங்கன்னு ஹீரோயின் கத்துறா. ஹீரோ கை கொடுக்க வரவும் மிங்க அதை தட்டி விட்டுறான். அவங்க அக்கா டக்குன்னு மிங்க அடிச்சுட்டு உனக்கு எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தான் நடந்துக்குவியா, அவங்க தான் இப்ப இந்த பிரச்சனையில இருந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்காங்கன்னு அவங்க அக்கா சொல்லிட்டு இருக்க அவங்க ஒன்னும் என்னுடைய ஃப்ரெண்டு இல்லைன்னு மிங் சொல்றான். உங்களுடைய பேர் எல்லாம் என்ன, நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு அவ கேட்க என்னுடைய பேரு எக்ஸ்வாங், இவ பேரு அலெக்சா, இவ பேரு கிங்கு, நாங்க எல்லாருமே மிங்கோடைய ஃப்ரெண்ட்ஸ்னு ஹீரோ சொல்றோம். இல்ல அவங்க யாருமே என்னுடைய ஃப்ரெண்ட் இல்லைன்னு மிங் சொல்ல அப்படியா சரி இன்னைக்கு நைட்டு நீங்க எல்லாரும் என்னுடைய வீட்டுக்கு தான் டின்னர் சாப்பிடறதுக்கு வரணும்னு அவங்க அக்கா சொல்ல தேங்க்யூ 610 ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். உன்னை யாருடா 610 கூப்பிட சொன்னாங்கன்னு மிங் கடுப்பா சொல்லிக்கிட்டு இருக்க சீனை கட் பண்ணா மிங் அவனுடைய வீட்டுல நின்னுகிட்டு பீகாக் டிராகனை வெளியில வான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதுவும் வெளியில வந்து நிக்குது. பரவாயில்லையே இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க இன்னைக்கு என்னுடைய அக்காவை நீ காப்பாத்திட்ட, அதனால இன்னைக்கு நைட்டு நான் உன்னை எங்க
வீட்டுல சாப்பிடறதுக்கு விடுறேன்டான்னு மிங் சொல்லிட்டு இருக்கான். என்னுடைய சிஸ்டர் தான் இந்த இடத்துல தங்க அனுமதி கொடுத்தாங்க. இன்னைக்கு நைட்டு நான் இங்க தான் தூங்க போறேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க, அவ என்னுடைய சிஸ்டர்ரா, உன்னுடைய சிஸ்டர் இல்ல, இதுக்கப்புறம் நீ அவளை அந்த மாதிரி கூப்பிடாதன்னு மிங்கு கடுப்பா சொல்லிட்டு இருக்கான். உன்னுடைய திறமைக்கு நீ பெரிய ஆளா வர வேண்டியவன், என்னுடைய அட்வைஸை கேளு, டூலாங் அகாடமிக்கு நம்ம போலான்டான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, நான் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை, நான் என்னுடைய தனி முயற்சியாலேயே நான் ஸ்ட்ராங் ஆயிடுவேன்னு மிங் சொல்லிட்டு இருக்கான். எலக்ஷா இப்பதான் புதுசா ஒரு டிராகனை சமன் பண்ணியிருக்கா. நீ வேணும்னா அவ கூட சண்டை போடு, அவளை தோக்கடிச்சிட்டன்னா நான் இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, எனக்கு ஓகேன்னு மிங் சொல்லிடுறான். ஹீரோயினும் மிங்கும் போட்டிக்கு தயாரா நின்னுகிட்டு இருக்க, சண்டை போடுறதுக்கான நேரம் வந்துருச்சு, அவளை சும்மா விடாதன்னு மிங் சொல்லிட்டு இருக்க, ஹீரோயின் அவளை சுத்தி பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து சேண்ட் டிராகனை வர வைக்கிறா. அது டக்குன்னு அதோடைய நெருப்பு அனுப்பி அந்த பீகாக் டிராகனை அடிச்சுக்கிட்டு இருக்க, அது இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போயிடுது. ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, என்னால ஒன்னும் பண்ண முடியலன்னு மிங் அவனுக்குள்ளாரே புலம்பிக்கிட்டு இருக்கான். இந்த சண்டையில எலக்ஷா தான் ஜெயிச்சான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, டேய் உனக்கு தைரியம் இருந்தா நீ வாடா, நீ நானும் சண்டை போட்டு பாத்துக்கலாம், யாரு திறமசாலி யாரு சக்தி வாய்ந்தவங்கன்னு மிங் சொல்லிட்டு இருக்க, ரெண்டு பேருக்கும் அப்படியே சண்டை நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி மிங்க போட்டு அடி அடின்னு அடிச்சிடறான். இதுக்கப்புறமும் உன்னை இந்த சின்ன மவுண்டைன் வில்லேஜ்ல இருக்க விரும்புறியா, எங்க கூட நீ வந்து படி, கண்டிப்பா நீ ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆளா வருவ, அதுக்கப்புறம் உன்னுடைய அக்காவையும் உன்னால தனியாவே பாதுகாக்க முடியும், அதனால நீ எங்க கூட வந்துதான் ஆகணும் மிங்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். என்னுடைய சிஸ்டரை விட்டுட்டு என்னால வர முடியாது, உன்னால அதை புரிஞ்சிக்கவே முடியாதுடான்னு மிங்கு கடுப்பா சொல்லிக்கிட்டு இருக்கான். ட்விங் அதை பார்த்துட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய மாஸ்டர் மேலே கை வைப்படான்னு சொல்லிட்டு அவனை ஒரே உதையா உதைச்சி கீழே தள்ளிடுறா. சீனை கட் பண்ணா நைட்டு எல்லாரும் உக்காந்துக்கிட்டு இன்ட்ரெஸ்டிங்கா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அக்கா நீங்க சமைச்சிருக்க சாப்பாடு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, உனக்கு ரொம்ப நல்ல நாக்கு தான் இருக்கும் போல தெரியுது, உனக்கு வேணும்னா இன்னும் நிறைய சாப்பிட்றான்னு அவங்க அக்கா சொல்லிட்டு இருக்க, நீ என்னடா நினைக்கிறேன்னு மிங்க ஹீரோ அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக மிங்குக்கு ரொம்ப நாளாவே ஃப்ரெண்ட் இல்லாம இருந்தாங்க, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அவங்க அக்கா சொல்லிட்டு இருக்க, சீனை கட் பண்ணா அவங்க அக்கா நின்றுக்கிட்டு பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் வந்துட்டு அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீனை கட் பண்ணா மிங்க அவனுடைய பெட்டில் படுத்துக்கிட்டு நான் எப்படியாவது ஸ்ட்ராங் ஆகி ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோ அவன் மேல படுத்துக்கிட்டு என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கான். மிங்க கடுப்பாகி டக்குன்னு ஹீரோவை கீழே தள்ளி விடவும் ஹீரோ தூக்கத்துல இருந்து எழுந்துட்டு நான் கீழே படுத்துக்கிட்டு இருந்தேன், நான் எப்படா இங்க வந்தேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா இங்க நடக்குது, ஏதோ எரியற மாதிரி வாசனை வருதுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, பார்த்தா அவங்க வீடியோ பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவனுங்க 4 பேரும் சேர்ந்துகிட்டு தான் அவங்களோட வீட்டையே எரிச்சு இருப்பானுங்க போல இருக்கு. அந்த டிராகன் திருப்பி அதோடைய பவர் அனுப்பி அவங்க வீட்டிலேயே அடிச்சு இன்னும் 2 எரிய வைக்குது. ஹீரோவும் ஹீரோயினும் டக்குன்னு அவங்களுடைய டிராகனை யூஸ் பண்ணி அவங்க அக்காவையும் மிங்கியும் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. எங்களுடைய அப்பா அம்மா அந்த வீட்டை தான் எங்களுக்காக விட்டுட்டு போனாங்க, இப்ப இந்த வீடே எரிஞ்சு சாம்பல் ஆக்கிக்கிட்டு இருக்கேன்னு அவங்க அக்கா எழுதுகிட்டு இருக்காங்க. நேத்து சில கெட்டவங்கள நம்ம அடிச்சோம் இல்ல, அவங்க தான் கூட ஒரு மாஸ்டரை கூட்டிட்டு வந்திருக்காங்க, நம்ம முதல்ல இந்த வில்லேஜை விட்டு போறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. பிக் பிரதர் அவங்க எல்லாரும் இங்க இருந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது பண்ணுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, அவன் டக்குன்னு அவனுடைய பவரை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து மேல அனுப்பி அவனுடைய பவரை ரொம்ப பெருசாக்கி அதுல இருந்து ஏதோ பவர் எல்லாம் கீழே வந்து விழுந்துகிட்டு இருந்து ஒரு பேரியர் மாதிரி சுத்தி உருவாகிடுது. ஆக்சுவலாக நம்மளுக்கு முன்னாடி போற வைய யாரோ பிளாக் பண்ணிட்டாங்க, நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. எலக்ஷா நீ அந்த பக்கம் போயிட்டு ஏதாவது வெளியில பார்த்துக்கு வை இருக்குதான்னு பாரு, நாங்க இந்த பக்கம் போய் பாக்குறோன்னு ஹீரோ சொல்ல 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டு ஏதாவது வை இருக்குதான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் டக்குன்னு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல சேண்ட்ராகனை எல்லாத்தையும் வர வச்சு அனுப்புறா. நீ ஒண்ணு கவலைப்படாத, நம்ம எல்லாரும் கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து வெளியில போயிடுவோம்னு ஹீரோயின் குவிங்கு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஆனா இந்த தடவை நம்மளுடைய ஆப்போனன்ட் அமந்தியஸ் கிளாஸ்ல இருக்காங்க, உனக்கு அதை நினைச்சா கவலை இல்லையான்னு குவிங் சொல்லிட்டு இருக்கா. யக்ஷ்வாங் நம்ம கூட இருக்கிறப்ப எதை பத்தி நம்ம கவலைப்படணும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. நம்ம 2 பேரும் மேல நின்னுகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப வெயிட்டா இருக்கும், அதனால டிராகனால பறக்க முடியாது, எதனா ஒரு ஆபத்துனா என்னை விட்டுட்டு நீ மட்டும் தப்பிச்சு போயிடுன்னு குவிங் சொல்லிட்டு இருக்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், நான் உன்னை விட்டுட்டு இங்க இருந்து போக மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. டக்குன்னு ஹீரோயின் அவளுடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிச்சிடறா. இந்த பேரியர்ல ஒரே ஒரு இடம் மட்டும் தான் வீக்கா இருக்கு, அதனால அங்க வாங்கன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறோம். எக்ஸ்வாங் நான் இப்போ ஒரு சுயலை வர வைக்கிறேன், அதனால உங்களுக்கு எதுவும் ஆகாது, எல்லாரும் அந்த சுயலுக்கு நடுவுல வந்துகிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடம் ஃபுல்லா ஒரே சுயலா வர வச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாரும் கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு மிங்க அவனுடைய பவரை யூஸ் பண்ணி சுத்தி ஷீல்டு மாதிரி வர வச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் சுயலை கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடியே நவுத்திக்கிட்டே போவ ஹீரோவும் பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். இவங்க என்னடா
என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அவனை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க. வைல்டு டிராகனா இதை யாரு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். யக்ஷ்வாங் அங்க பாருங்க நம்மளுக்கு முன்னாடி அவன் நின்னுகிட்டு இருக்கான்னு ஹீரோயின் சொல்ல, அதை பத்திலாம் நீ ஒன்னும் கவலைப்படாத போய்கிட்டே இருன்னு ஹீரோ சொல்றான். அப்படியே எல்லாரும் வேகமா வந்து அந்த பேரியரை உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவளுடைய ஃபுல் பவரை கொடுத்து தள்ள அந்த பேரியர் எப்படியோ உடைஞ்சிருது. எல்லாரும் அந்த பேரியருக்குள்ளார இருந்து வெளியில வந்துடுறாங்க. அவன் அதை எல்லாத்தையும் நின்னு பார்த்துக்கிட்டு இருந்து டக்குன்னு அவனுடைய டிராகன் அவங்க சைடு அனுப்புறான். அந்த டிராகன் வேக வேகமா வந்து ஹீரோ கிட்ட வந்து டக்குன்னு மேல போயிட்டு மேல பறந்துகிட்டு இருந்த சாண்ட் டிராகனே குத்திடுது. சாண்ட் டிராகனோ வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்க, ஹீரோயின் அதை பார்த்து என்னவோ சொல்லிட்டு இருக்க. அதோடைய பவர் சுத்தி போய் அந்த சாண்ட் டிராகன் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடுது. ஹீரோயினுக்கு என்னவோ ஆக ஆரம்பிக்க அவளுடைய பட்டர்ஃபிளை டிராகனும் மறைஞ்சு போயிடுது. ஹீரோயின் கீழே விழுற மாதிரி போய்கிட்டு இருக்க, ஹீரோ டக்குன்னு அவளை பிடிக்க போய்கிட்டு இருக்கான். திருப்பி அந்த டிராகன் ஹீரோ சைடு வர, மாஸ்டர் பார்த்து நில்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு குவிங் கீழே விழுற மாதிரி போய்கிட்டு இருக்கா. ஹீரோ எப்படியாவது அவளை பிடிக்க ட்ரை பண்ண அவனால பிடிக்க முடியல. டக்குன்னு அவனுடைய டிராகனை எடுத்துக்கிட்டு குவிங் சைடு போய்கிட்டே இருக்க. அந்த டிராகன் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. டக்குன்னு அதுல இருந்து நகர்ந்து எப்படியோ தப்பிச்சிடறான். உங்களால இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து எங்கேயும் போக முடியாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இங்க கீழே விழுற மாதிரி வந்துகிட்டு இருக்க, ஹீரோயின் அவளுக்கு முன்னாடி விழுந்துகிட்டு இருக்கத அவ பார்த்துட்டு டக்குன்னு அவளுடைய பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஸ்பைடருங்களை வர வச்சு அதுங்களை யூஸ் பண்ணி வேக வேகமா முன்னாடி வந்துகிட்டு இருக்கா. இருந்தாலும் ஹீரோயினை அவளால பிடிக்க முடியல. டக்குன்னு அவளுடைய பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல சிலந்தி வலைங்களை வர வச்சு ஹீரோயினை எப்படியோ காப்பாத்திடுறா. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ ரொம்ப நல்லா பண்ணன்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். நான் இதை எல்லாத்தையும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, உங்களுக்கும் சில திறமைகள்லாம் இருக்கும் போல தெரியுதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்க, திடீர்னு யாரு கூட பேச ஆரம்பிச்சிடறான். இந்த இடத்துல சில பசங்களுக்கு கொஞ்சம் சக்தி இருக்கிற மாதிரி தான் தெரியுதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்க, அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு இருக்கிறவன் தான் அவனுடைய எல்டர் பிரதர். அவன் தான் அந்த குரூப்புக்கே லீடர். அவன் தான் என்ன அடிச்சான்ற மாதிரி அதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை சொல்ல உனக்கு அசிங்கமா இல்லை, சரி விடு, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா சீனியருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா, அது போதும், நாங்க வெறும் செல்ஃப் டிஃபென்ஸுக்காக மட்டும்தான் அவங்க கூட சண்டை போட்டோம், உங்களுடைய ஆளுங்க எல்லாம் தான் திரும்பி வந்துட்டாங்களே, எங்களை போக விடுங்களான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி அவன் சொல்றான். சரி உங்களுக்கு நஷ்ட ஈடா எதனா கொடுக்கணும்னாலும் நாங்க அதை கொடுக்குறோன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்க, டக்குன்னு அவன் ஊசி மாதிரி எதையோ அனுப்பி ஹீரோவுடைய மூஞ்சிலே கோடு போட்டுறான். டக்குன்னு அவன் டிராகனோடைய பவரை ஹீரோ சைடு அனுப்ப, ஹீரோவுடைய டிராகனும் அதோடைய பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து அனுப்பி அந்த பவர் எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த இடம் ஃபுல்லா ஒரே வெடியா வெடிச்சு செதறிக்கிட்டு இருக்கு. அவங்கள இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓட விடாதீங்க, சீக்கிரமா போயிட்டு அந்த சின்ன பொண்ணுங்களை பிடிக்கலாம் வாங்கடான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுறானுங்க. பார்த்தா ஹீரோயின் அந்த மரத்து பின்னாடி உக்காந்துக்கிட்டு மறைஞ்சுக்கிட்டு இருக்கா. அவளுடைய பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து எப்படியாவது தப்பிக்கலான்னு ட்ரை பண்ண, ஒருத்த வந்து ஹீரோயின் உக்காந்துக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு எல்லாரும் இங்க வாங்கடான்னு கத்தவும் குவிங்கு பின்னாடி இருந்து வந்து அவளுடைய பவர் யூஸ் பண்ணி அவனை அடிச்சிடறா. குவிங் நீ வந்துட்டியான்னு ஹீரோயினை கத்திக்கிட்டு இருக்க, சீக்கிரமா ஓடி போய் அவங்கள புடிங்கடான்னு அவன் சொல்லவும், சீக்கிரமா நம்ம இந்த இடத்துல இருந்து ஓடிடலான்னு சொல்லிட்டு குவிங்கு ஹீரோயினை இழுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து வேக வேகமா ஓடிக்கிட்டு இருக்கா. குவிங் நீ என்னை விட்டுட்டு சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுன்னு ஹீரோயின் சொல்லவும், நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு குவிங் சொல்றா. பார்த்தா அவங்க ஓடிக்கிட்டு இருந்த வழியில பெரிய பாறை வந்துருது. போறதுக்கு வழி இல்லாம ரெண்டு பேரும் அந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க. சின்ன பொண்ணு நீ சிரிக்கிறப்ப ரொம்ப அழகா இருக்க, கொஞ்சம் கிட்ட வந்து சிரி பார்க்கலான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் மாஸ்டரோடைய ஆர்டரை தவிர மற்றவங்களுடைய ஆர்டரை மதிக்க மாட்டேன்ற மாதிரி குவிங் சொல்லிட்டு இருக்கா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் சொன்னதை செய்ய மாட்டேன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனுடைய கத்தியை தூக்கி போடவும் குவிங் அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த கத்தியை தடுத்து நிறுத்திடுறா. ஹீரோயின் அதை பார்த்து ஷாக் ஆயிடுறான். அவனுங்களும் அதை பார்த்து ஷாக் ஆயிடுறானுங்க. குவிங் அவளுடைய சிலந்தி வலைகளை யூஸ் பண்ணி அந்த கத்தியை உடைச்சிடறா. இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவனுங்க சொல்லிக்கிட்டு இருக்க, குவிங் அவளை சுத்தி பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து அந்த பவரை அந்த இடம் ஃபுல்லா சுத்தி அனுப்பவும் அவன் கூட வந்தவனுங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறானுங்க. எங்கடா எல்லாரும் போனீங்க, என் கூட வந்தவனுங்க ஒருத்தனையும் காணோம், எங்கடா போனீங்கன்னு அவன் கத்திக்கிட்டு இருக்க. ஏ மான்ஸ்டரே நீ என்ன பண்ண, உன்னை பார்த்து நான் பயப்படுவேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காதான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. மான்ஸ்டரா நீ அதை பார்க்க விரும்புறியா, சரி அவனுக்கு ஒரு அல்லோ சொல்லுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளை சுத்தி பாவரங்களை வர வச்சுக்கிட்டு இருந்து பெரிய சிலந்திய வெளியில வர வச்சிடறான். அதை பார்த்து அவன் பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிடறான். குவிங் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க, டக்குன்னு அந்த ஸ்பைடர் அவனை அடிக்கிற மாதிரி போகுது. சீனை கட் பண்ணா ஹீரோ அந்த டிராகன் அனுப்பின பவர்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோவுடைய டிராகன் திருப்பி அதோடைய பவர் அனுப்ப அவன் ஷீல்டு மாதிரி வர வச்சு அந்த பவரை தடுத்துறான். டேய் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, உனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம், அவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட விட்டுட்டு போயிடு, நான் அவங்கள கொன்னுட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவேன்னு அவன்
அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, அவங்கள கொல்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்டான்னு ஹீரோ சொல்றான். சண்டை போடுறதுக்கு இப்பதான் எனக்கு கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. முதல்ல ஒன்ன கொன்னுட்டு அப்புறம் போயிட்டு நான் அவங்கள கொல்லுறேன்டான்னு அவன் சொல்லிட்டு இருக்க, வாட்டர் பம்ப் அட்டாக்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோடைய டிராகன் அதோடைய பவர் அனுப்புது. அவன் டக்குன்னு அவனுடைய பவரை அனுப்பி அந்த பவரை தடுக்க ட்ரை பண்றான். பார்த்தா அந்த பவர் எல்லாம் தனியா மேல பிரிஞ்சு போய் அவன் சைடு வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அவன் ஷீல்டு மாதிரி வர வச்சு அதை தடுத்துறான். ஹீரோடைய டிராகன் பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து டக்குன்னு பவரை சுத்தி அனுப்ப, முடிஞ்சா இதை தடுத்து பாடுறான்னு ஹீரோ கத்தவும் மேல பெருசா பவர் வந்து அதுக்குள்ளார இருந்து டிராகனோடைய கால அவன் சைடு வந்துகிட்டு இருக்கு. அவன் டக்குன்னு அவனுடைய பவரை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி மேல அனுப்ப டிராகனோடைய கால் திருப்பி அதுக்குள்ளாரே போயிடுது. அவனுடைய பவர் பட்டு ஹீரோடைய பவர் வெடிஞ்சு செதறிக்கிட்டு இருந்து அதுல ஒரு பவர் வந்து ஹீரோ மேல அடிச்சு டிராகன்ல இருந்து கீழே வந்து விழுந்துடுறான். அவனும் டக்குன்னு கீழே வந்துட்டு, பரவாயில்ல உனக்கும் சில திறமைகள்லாம் இருக்கு, ஆனா நீ இன்னும் சின்ன பையன் தாண்டான்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, டக்குன்னு அந்த இடத்துல கிங்கோடைய ஸ்பைடர் வெப் வந்து அவனை சுத்தி வளைச்சிருது. குவிங்கு மேல இருந்து பறந்து வரத்த அவன் பார்த்துட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி குவிங்க எப்படியா தடுத்துறான். குவிங்க அவளுடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோ அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுறான். ஓடி போயிட்டானுங்களா, நான் இப்ப அவனுங்களை போய் தேடணும் போல இருக்கேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, சீனை கட் பண்ணா எல்லாரும் வேக வேகமா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. குவிங் அவளுடைய பாஸ்ட் லைஃப் நினைச்சு பாக்குறா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவ, இதுக்கப்புறம் நீ தப்பிச்சு போவேன்னு சொல்லிட்டு அந்த சாட்டியால குவிங்க போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே சீனை கட் பண்ணா எல்லாரும் கையிலயும் அந்த டிராகன் கிரியேஷன் ஸ்டோனை வச்சுக்கிட்டு, உங்களை நம்புங்க, உங்களுக்குள்ளார இருக்கிற சக்தி மூலியமா உங்களால டிராகனை வெளியில வர வைக்க முடியும், அது மூலியமா நீங்க ரொம்ப நாட்கள் வாழ முடியும், டிராகன் கார்டு உங்களுக்கு உதவி பண்ணுவாரு, நீங்க எல்லாரும் டிராகனை வெளியில வர வைங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க, எல்லாரும் அவங்களுடைய விரலை கடிச்சு அதுல இருந்து ஒரு சொட்டு ரத்தத்தை அந்த ஸ்டோன்ல விட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் நின்னுகிட்டு அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்க, நான் இதை செஞ்சுட்டேன், நான் இதை சாதிச்சிட்டேன்னு அந்த பொண்ணு சந்தோஷமா கத்திக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணை கூட்டிட்டு போங்கன்னு அந்த பொண்ணு சொல்லவும் ஒருத்த வந்து அந்த பொண்ணை அந்த இடத்துல இருந்து கூட்டிக்கிட்டு போயிடுறான். நீங்களும் உங்க மேல நம்பிக்கை வச்சு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களாலையும் சாதிக்க முடியும், உங்களாலையும் அந்த பார்க்குக்கு போக முடியுன்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. சீனா கட் பண்ணா கிங்க தூக்கிட்டு வந்து ஜெயில போட்டுட்டு திருப்பி இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ண உன்னை சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். கிங் உனக்கு ஒன்னும் ஆகல இல்ல, நீ நல்லா தானே இருக்கன்னு அவளுடைய ஃப்ரெண்டு கேட்டுக்கிட்டு இருக்க, நான் நல்லா தான் இருக்கேன், இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சா போதும், இந்த இடத்தோடைய ஃபுல் மேப்பையும் நான் வரைஞ்சிருவேன்ற மாதிரி கிங் சொல்லிக்கிட்டு இருக்கா. திருப்பி வெளியில போறியா, அவங்க இப்பதானே உன்னை அடிச்சு இந்த இடத்துல விட்டுட்டு போனாங்க, அது ரொம்ப ஆபத்துன்னு கிங்கோடைய ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு எதுவும் ஆகாது, இந்த பவர் மூலியமா நான் சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடுவேன்னு கிங் சொல்லிட்டு இருக்க, என்ன வந்துட போறாங்க சீக்கிரமா இதை மாதிரின்னு கிங்கோடைய ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. கிங் அவங்க சொல்ற மாதிரி நம்ம டிராகனை வர வச்சுட்டா நம்மள இந்த இடத்துல இருந்து போக விடுவாங்களான்னு அவ சொல்லிட்டு இருக்க, டிராகனை சமன் பண்ணி இந்த இடத்துல இருந்து போனவங்க திருப்பி வரவே இல்லை, அவங்கள பத்தின எந்த ஒரு தகவலும் தெரியல, அவங்கள வேற நீ இன்னும் நம்பிக்கிட்டு தான் இருக்கியான்னு கிங் சொல்லிட்டு இருக்கா. நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள், என்ன ஆனாலும் சரி நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேன்னு கிங் சொல்லிட்டு இருக்கா. சீனை கட் பண்ணா அடுத்த நாள் திருப்பி அவங்க எல்லாரும் ஸ்டோனை வச்சு நின்னுகிட்டு இருக்க, அம்மா அப்பா நான் எப்படியாவது கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வருவேன்னு கிங் சொல்லிக்கிட்டே மேப்பா வரைஞ்சுக்கிட்டு இருக்கா. கிங்கோடைய ஃப்ரெண்டு உக்காந்துக்கிட்டு அந்த ஸ்டோன்ல அவளுடைய பவரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அதுக்குள்ளார இருந்து அந்த டிராகன் வெளியில வந்துருது. போச்சு, நம்ம இப்ப என்ன பண்றது, நான் டிராகனை வெளியில வர வச்சுட்டேனே, என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நம்ம ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும்னு கிங்கோடைய ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்துல ஒரு சோல்ஜர் வந்துட்டு, நீ ரொம்ப அற்புதமான வேலை பார்த்திருக்க, சீக்கிரமா வா நம்ம மாஸ்டர் கிட்ட போலான்னு சொல்லிட்டு அவளை அந்த இடத்துல இருந்து இழுத்துக்கிட்டு போக ட்ரை பண்ண, குவிங்க அவனை அடிச்சுட்டு உங்க எல்லாரையும் நான் சாவடிக்காம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவளுடைய பவர் அவன் மேல அனுப்ப அந்த இடத்துல பெரிய ஸ்பைடரும் வருது. சீனை கட் பண்ணா காடு ஃபுல்லா ஏதோ வெடியா வெடிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. எதிர்க்க வந்தவனுங்களை கிங் அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அடிச்சிடறா. கிங்கோடைய பவர் குறையவும் அவளுடைய ஃப்ரெண்ட் அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அவளை டக்குன்னு சரி பண்ணிடுறா. இன்னும் அந்த சின்ன பசங்களை பிடிக்காம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாரும் வேஸ்ட்டுடா, இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து டக்குன்னு அவளுடைய பவர் எல்லாத்தையும் சுத்தி வர வச்சு அதுல இருந்து பவர் அனுப்பி அவங்க ரெண்டு பேரும் அடிச்சு தள்ளிடுறா. இங்கோடைய ஃப்ரெண்டு எதையோ பார்த்து ஷாக் ஆயிடுறா. என்னடான்னு பார்த்தா அவங்க கூட்டிக்கிட்டு போன பொண்ணுங்க எல்லாமே செத்து போயிட்டு அந்த இடத்துல கிடக்குறாங்க. சரி வா, நம்மளுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு, நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடலான்னு கிங் சொல்லவும், என்னால முடியாது, எனக்கு அடிபட்டு இருக்குன்னு கிங்கோடைய ஃப்ரெண்டு சொல்றா. கிங் அதை பார்த்துட்டு அந்த இடத்துல அழுவ ஆரம்பிச்சிடுறா. கிங் எனக்கு இது வரைக்கும் நீ உதவி பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, நீயாச்சும் உயிரோட வாயணும்னு சொல்லிட்டு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி கிங்க சுத்தி ஷீல்டு மாதிரி வர வச்சு அந்த
இடத்துல இருந்து தூக்கி போட்டுட்டு என்னதானடா தேடிக்கிட்டு இருக்கீங்க, நான் இங்க தான் இருக்கேன், இங்க வாங்கடான்னு அவ கத்திக்கிட்டு இருக்க. எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்துட்டு நீ இந்த இடத்துல வந்து நின்னுகிட்டு இருக்க, நீயும் உன்னுடைய ஃப்ரெண்டும் கூட சாக விரும்புறியான்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த சின்ன பொண்ணு டக்குன்னு அவளை சுத்தி பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து அவளுடைய பவரை அந்த பொண்ணு சைடு அனுப்பவும், நீ எல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவளுடைய பவரை வர வச்சு அனுப்பவும் அந்த சின்ன பொண்ணுடைய பவர் மறைஞ்சு போய் அவளுடைய பவர் போயிட்டு அவளுடைய உடம்ப குத்தி கிழிச்சிருது. குயிங் நீ உயிரோட வாயணும், அதுதான் என்னுடைய கடைசி ஆசைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அவ செத்து போயிடுறா. குயிங்கும் அந்த சோல்ஜருங்க கிட்ட மாட்டிக்க திருப்பி அவளை தூக்கிட்டு வந்து ஜெயிலே போட்டுறாங்க. இது எல்லாம் என்னுடைய தப்பு தான், என்கிட்ட எந்த ஒரு சக்தியும் இல்லை, நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு குயிங் அழுதுகிட்டு இருக்கா. சீனை கட் பண்ணா அவங்க எல்லார்கிட்ட இருந்து தப்பிச்சு டூலாங் அகாடமி இருக்கிற சானாய் சிட்டிக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. அவங்க 4 பேரும் அந்த இடத்துல இருந்து வேற ஒரு வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம இப்போதைக்கு டெம்பரவரியா இந்த இடத்துல தங்குறதுக்கு இந்த இடம் தான் கிடைச்சிச்சு, அதனால நம்ம இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்க தான் தங்க போறோம்னு ஹீரோ சொல்லிட்டு வந்து பெட்ல படுத்துக்கிறான். அப்படின்னா உண்மையிலே நீ எங்க கூட வர விரும்பலையான்னு ஹீரோ கேட்கவும் அவன் அந்த இடத்துல இருந்து கடுப்பா கிளம்பி கிச்சனுக்கு வந்துட்டு நீ என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோ வந்து கேட்கவும், என்னுடைய அக்கா நல்ல முறையில பிறந்த நாள் கொண்டாடி பல வருஷங்கள் ஆகுது, இப்ப எங்களுடைய வீடும் போயிடுச்சு, நான் அவளுக்காக ஏதாவது செஞ்சாகணும்னு மிங் சொல்ல, நீ என்னுடைய சிஸ்டர் பர்த்டேவை கொண்டாடணும்னு நினைக்கிறியா, அப்படின்னா நம்ம ஏன் பெரிய ஹோட்டல்ல புக் பண்ண கூடாதுன்னு ஹீரோ சொல்லவும், என்னுடைய அக்காக்கு அது எல்லாம் பிடிக்காது, குடும்பமா உக்காந்துக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமா டம்ப்ளிங் சாப்பிடறது தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்க, அப்படின்னா நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாம இருக்கணும்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் அதை எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறா. பார்த்தா அந்த இடத்துக்கு குயிங்கும் வந்துடுறா. கடவுளே எதுக்கு இந்த மாதிரி பண்றேன்னு மிங் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே சீனை கட் பண்ண ஹீரோயின் அவங்களுடைய அக்கா கூட காய்கறியை எடுத்துக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கா. ஹீரோ சொன்னதை அப்படியே ஹீரோயின் யோசிச்சு பாக்குறா. இன்னைக்கு அக்காவுடைய பர்த்டே, அதனால வீட்டுல அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நாங்க 2 பேரும் சேர்ந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால அக்காவை வீட்டுக்கு சீக்கிரமா வர விடாம பாத்துக்கோன்னு ஹீரோ சொல்றான். நீங்க சொன்னது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, நான் இந்த டாஸ்கை கரெக்டா பண்ணுவேன்னு ஹீரோயின் சொல்ல, சரி வா நம்ம வீட்டுக்கு போலான்னு அவங்க அக்கா சொல்லவும், அதுக்குள்ளாரியா வா வாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் போயிட்டு வாங்கலான்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படின்னா சரி வா நம்ம போயிட்டு இன்னும் சில பொருட்கள் வாங்கலான்னு அவங்க அக்கா சொல்லிட்டு கூட்டிட்டு போறா. சரி டூலாங் அகாடமினா என்னன்னு மிங்கோடைய அக்கா கேட்க, டூலாங் அகாடமி அதை பத்தி சொல்லணும்னா ரொம்ப டைம் ஆகுமே, வாங்க நம்ம அப்படிக்கா போய் உக்காந்துக்கிட்டு பொறுமையா பேசலான்னு ஹீரோயின் சொல்றா. சீனா கட் பண்ணா நம்ம ஹீரோ பெரிய குக்கு மாதிரி அந்த காய் எல்லாத்தையும் மேல தூக்கி போட்டு வெட்ட ட்ரை பண்றான். பார்த்தா அந்த காய் அவனுடைய மண்டையிலே அடிச்சு கீழே விழுந்துருது. ஹீரோ பெருசா எதையோ சாதிச்சிட்ட மாதிரி குயிங்கு வேற கிளப் தட்டிக்கிட்டு இருக்கா. நீ பண்ண வரைக்கும் போதும், சமையல இதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன்னு மிங் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி நான் போயிட்டு நூடுல்ஸ் ஆச்சு ரெடி பண்றேன்னு ஹீரோ சொல்ல, இந்தா இதை வச்சு எப்படி செய்யணும்ன்றத பார்த்து தெரிஞ்சுக்கோடான்னு சொல்லிட்டு மிங் எதையோ ஹீரோ கிட்ட கொடுக்குறான். சரி இந்த விஷயத்த என்கிட்ட விட்டுரு, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு விங்கு நம்ம மிங்குக்கும் அப்புறம் அவனுடைய அக்காக்கும் திருப்பி ஏதாவது செஞ்சே ஆகணும், நம்ம கண்டிப்பா நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுப்போம்னு ஹீரோ சொல்ல, மாஸ்டர் நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன்னு குவிங் சொல்லிட்டு வெளியில வான்னு சொல்லிட்டு அவளுடைய ஸ்பைடரை வெளியில வர வச்சு அதோடைய வெப்புங்க எல்லாத்தையும் அனுப்பி அந்த காய்கறிங்க எல்லாத்தையும் அந்த இடத்துல பறக்க விட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ அதை பார்த்து பயப்படவும் அதுல ஒரு காய் வந்து மிங்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்ததுல விழுந்து 2 துண்டாக்கிடுது. ஹீரோக்கு என்ன பார்த்தாம எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவனுடைய டிராகனை வர வச்சு ஆசிட் வாட்டர் எக்குன்னு சொல்லவும் அந்த டிராகனும் அதோடைய பவர் அனுப்புது. பார்த்தா அதுக்குள்ளார இருந்தது எல்லாமே கீழே வந்து ஊத்திக்குது. போங்க போங்க 2 பேரும் வெளியில போங்க, இதுக்கப்புறம் நீங்க உள்ளாரே வரக்கூடாது, என்ன எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு கதவை முடியறோம். அதுக்கப்புறம் மிங்கே வந்து சாப்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறான். ஹீரோவும் கிங்கும் பின்னாடி வந்து நைஸா நின்னுகிட்டு அவன் சமைச்சதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க அக்கா வீட்டுக்கு வரவும் ஹாப்பி பர்த்டே சிஸ்டர்னு சொல்லிட்டு அந்த அவுட்டர் எல்லாத்தையும் வெடிச்சு அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு வீட்டுல நாங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், நான் உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு ஹீரோ சொல்றோம். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் இன்னும் சில சாப்பாடுங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு வரேன், நம்ம எல்லாரும் ஒன்னா சாப்பிடலான்னு அவங்க அக்கா சொல்ல, சீனை கட் பண்ணா எல்லாரும் உட்காந்துக்கிட்டு ஒரு ஃபுல் கட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்க அக்கா சாப்பாடு ரொம்ப நல்லாவே இருக்கு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஹீரோ சொல்லவும், உனக்கு அது பிடிச்சிருக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் ஃபுல்லாவே எடுத்துக்கிட்டு வந்து அவனுடைய தம்பி கிட்ட வச்சிடறான். ஆனா அக்கான்னு மிங் சொல்லவும், நீ எல்லாரும் மாதிரியும் பயந்துகிட்டு இருக்க கூடாது, தைரியமா முன்னோக்கி செல்லு, நீ வாழ்க்கையில சாதிக்க வேண்டியது எவ்வளவோ விஷயம் இருக்கு, நீ டூலாங்குக்கு இவங்க கூட போ, நான் உனக்கு எப்பயும் சப்போர்ட் பண்ணுவேன்னு அவனுடைய அக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மிங் அழுவுறத ஹீரோயின் பார்த்துட்டு, டே மிங் எதுக்காகடா நீ அழுவுறன்னு ஹீரோயின் கேட்கறா. எதுக்காக மிங் நீ
அழுவுறன்னு ஹீரோ கிட்ட வந்து கேட்க, அக்காவை விட்டு போறன்றதுனால அழுவுறியாடா? அப்படியே சீனை கட் பண்ணா காக்கா தலையனும் இன்னொருத்தனும் வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு யாரோ வரவும் ப்ளூ சீ வேற தொலைஞ்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இன்னும் எனக்கு 9th கிரேட் டிராகன் கிரியேஷன் ஸ்டோனும் கிடைக்கல. நீங்க என்னதான்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை நான் சும்மா விட மாட்டேன், சீக்கிரமா கண்டுபிடிங்கடான்ற மாதிரி உள்ளார இருந்து யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுடைய சப்பார்டினேட்ஸ் யாரும் ஒழுங்கா வேலை செய்யலன்ற மாதிரி வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த விஷயத்த மறந்துடாதீங்க, இதுதாண்டா உங்களுக்கான லாஸ்ட் சான்ஸ், சீக்கிரமா அவங்கள கொண்டுட்டு ப்ளூ சீயை கொண்டுட்டு வாங்கடான்னு உள்ளார இருந்து யாரோ சொல்லிக்கிட்டு இருக்க, சரின்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்றான். அப்படியே அந்த டிராகன் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுது. வெள்ளை ட்ரெஸ்காரன் கொஞ்சம் காண்டா அந்த இடத்துல இருந்து கிளம்ப காக்கா தலையனும் பின்னாடியே ஓடிடுறான். சீனை கட் பண்ணா 4 பேரும் வேற ஏதோ ஒரு இடத்துல வந்து நின்னுகிட்டு இருக்க, இந்த இடத்துல ஸ்வாட்ஸ் எல்லாம் நவுந்துகிட்டே இருக்கும். அதுல உங்களுக்கு ஏத்த ஸ்வாட நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அவனுடைய டிராகனை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஒரு கத்தி பறந்து போறத அவன் பாத்துறான். அந்த கத்தி வேகமா போவும் ஹீரோ அதை விடாம பின்னாடி வேகமா துரத்திக்கிட்டே போறான். பார்த்தா அந்த ஸ்வாடு போயிட்டு இன்னும் பல ஸ்வாடுங்களை கும்பலா கூட்டிட்டு வருது. என்ன இவ்வளவு ஸ்வாடு வருது, சீக்கிரமா இங்க இருந்து போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து வேகமா கிளம்பிடுறான். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஸ்வாட் எல்லாம் துரத்திக்கிட்டு வருது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஹீரோ கத்தவும் எக்ஸ்வாங்க நம்மளுக்கு அல்லோ சொல்றாரு போல இருக்கு, எல்லாரும் அல்லோ சொல்லுங்கன்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பாறைக்கு பின்னாடி போவ அந்த ஸ்வாடுங்களும் ஹீரோ பின்னாடியே போகுது. வாட்டர் பம்ப்னு ஹீரோ சொன்ன உடனே டக்குன்னு அந்த டிராகன் அதோடைய பவர் அனுப்பி அந்த ஸ்வாடு எல்லாத்தையும் அடிச்சிருது. அதுல ஒரு ஸ்வாடு மட்டும் எப்படியோ தப்பிச்சுட்டு ஹீரோ சைடு வந்துகிட்டே இருக்கு. ஹீரோ டக்குன்னு அவனோட ஆக்ஸ வர வச்சு அந்த கத்தியை அடிச்சிடறான். பார்த்தா இன்னும் பல ஸ்வாடு எல்லாம் ஹீரோ சைடு வந்துகிட்டு இருக்க, அப்படியே சீனை கட் பண்ணா இங்க பாத்தீங்களா நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன், என்னுடைய சக்தி என்னன்றது உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிச்சான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்படியே எல்லாரும் அவங்களுடைய டிராகன் எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் ஒரு கத்தியை பார்த்துட்டு சோல் செயினை வெளியில வான்னு சொல்லிட்டு அந்த கத்தியை பிடிக்கவும் அது ஒரு கிறிஸ்டலா மாறிடுது. அந்த இடத்துல நின்னுகிட்டு இருந்த பர்பிள் ஸ்வாட் வேகமா ஹீரோ சைடும் ஹீரோயின் சைடும் வந்துகிட்டு இருக்க, ஹீரோவுடைய டிராகன் டக்குன்னு அதோடைய பவர் அனுப்பி அந்த ஸ்வாட் அடிக்குது. அது வேகமா வந்து ஹீரோவுடைய டிராகன் வால்ல அடிச்சுட்டு டக்குன்னு திரும்பி ஹீரோயின் சைடு வந்துகிட்டு இருக்கு. குவிங் அதை பார்த்துட்டு அவளுடைய பவர் யூஸ் பண்ணி அந்த கத்தியை எப்படியோ தடுத்துறா. குவிங் ரொம்ப தேங்க்ஸ்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, அந்த பர்பிள் இம்பீரியல் ஸ்வாட் எங்க போயிடுச்சுன்னு தெரியல, நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மொத்த பேரும் சேர்ந்து எப்படியாவது அதை பிடிச்சாகணும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சரி இந்த பிளானுக்கு ஓகேன்ற மாதிரி எல்லாரும் சொல்லிடுறாங்க. சரி வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா போய் அதை எப்படியாவது பிடிச்ச தீர்வுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்து ஹீரோவுடைய டிராகன் அதோடைய பவர் அனுப்ப அது ஹீரோவே துரத்திக்கிட்டு வருது. ஹீரோ திரும்பி டக்குன்னு அவனுடைய ஆக்ஸ வர வச்சு அதை அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு சோல் செயினை வர வச்சு அதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ண அவளால கண்ட்ரோலே பண்ண முடியல. டக்குன்னு அந்த ஸ்வாட் அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு கிளம்பிடுது. குவிங்கு டக்குன்னு மரத்து மேல வந்து நின்னுகிட்டு அவளுடைய பவர் அனுப்பி பார்த்தா அந்த ஸ்வாட் அதுல இருந்து தப்பிச்சுட்டு டக்குன்னு குவிங் சைடு வர மிங் அவனுடைய பவர் யூஸ் பண்ணி சுத்தி ஷீல்ட வர வச்சு தடுக்க அந்த ஸ்வாட் திருப்பி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுது. ஹீரோ முன்னாடி வந்து நின்னுகிட்டு அவனுடைய ஆக்ஸை யூஸ் பண்ணி அதை அடிச்சுக்கிட்டே இருக்கான். திருப்பி அந்த ஸ்வாட் ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு வேகமா போய்கிட்டு இருக்க குவிங் அவளுடைய பவர் யூஸ் பண்ணி முன்னாடி ஸ்பைடர் வெப்ப வர வச்சு அதை தடுத்துறா. உன்னால இப்ப எங்கேயும் தப்பிச்சு போக முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க அந்த கத்தி வேகமா ஹீரோ சைடு வர ஹீரோ அவனுடைய ஆக்ஸை யூஸ் பண்ணி தடுத்துக்கிட்டு இருக்கான். திருப்பி அதை சுத்தி பவர் எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு இருந்து ஹீரோ சைடு வேகமா வர மிங் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி சுத்தி ஷீல்டு மாதிரி வர வச்சு தடுத்துறான். குவிங்கும் அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த செயினை எப்படியோ பிடிச்சி நிறுத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் டக்குன்னு அவளுடைய சோல் செயினை வெளியில வர வச்சு நான் சொல்றத கேட்டு நடந்துக்கோன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க அந்த ஸ்வாட் வந்து ஹீரோயின் உடம்புக்குள்ளார போயிடுது. அப்படியே அவங்க 4 பேரும் நின்னு பேசிக்கிட்டு இருக்க எக்ஸ்வாங் அங்க பாருங்கன்னு ஹீரோயின் சொல்றா. பார்த்தா காக்கா தலையனுடைய குரூப் அந்த இடத்துல வந்து நின்னுகிட்டு இருக்க ஹீரோயின் பார்த்துட்டு அவனுங்க எல்லாரும் போன டைமே நம்ம கிட்ட சாக வேண்டியவனுங்க, இந்த தடவை அவனுங்களை விடவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சின்ன வாண்டுங்களா, என்கிட்ட இருந்து நீங்க போன தடவை தப்பிச்சிட்டீங்க இல்ல, இந்த தடவை நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு காக்கா தலையும் சொல்லிக்கிட்டு இருக்க பைத்தியத்தனமா பேசிக்கிட்டு இருக்காதரா, வந்த வேலையை பாப்பன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லவும் பின்னாடி இருந்தவன் டக்குன்னு அவனுடைய டிராகன் பவர் அனுப்புறான். மிங்கு டக்குன்னு அவனுடைய பவர் யூஸ் பண்ணி சுத்தி ஷீல்டு மாதிரி வர வச்சு அந்த பவரை தடுக்க ட்ரை பண்ண அந்த ஷீல்டு வெடிஞ்சு செதறிடுது. நம்ம எல்லாரும் இங்க இருந்து ஓடிடலன்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. விடாதீங்க, அவனுங்களை துரத்தி பிடிங்கடான்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லவும் அவனுங்களும் பின்னாடியே போறானுங்க. அவங்க 4 பேரும் டக்குன்னு அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல அவங்களுடைய டிராகனை வர வச்சுக்கிட்டு வேகமா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. காக்கா தலையனுடைய குரூப்பை சேர்ந்தவங்க பின்னாடியே துரத்திக்கிட்டு வரானுங்க. அவனுங்க அனுப்பின பவர்
எல்லாத்துல இருந்தும் அவங்க எல்லாரும் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்க, நம்ம எல்லாரும் ஒன்னா போய்கிட்டு இருந்தா அது ஆபத்து தான், அதனால நம்ம பிரிஞ்சு போலான்னு ஹீரோ சொல்லவும் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போயிடுறாங்க. பின்னாடி துரத்திக்கிட்டு வந்தவனுங்க மத்த பசங்களாம் எங்கடா போனாங்க, இவங்க 2 பேரும் மட்டும்தான் போய்கிட்டு இருக்காங்க, அதுலயும் அவன் வேற எங்கேயோ கிளம்பிட்டான். இப்ப நம்ம என்னடா பண்றதுன்னு அவன் கேட்கவும் முதல்ல இவளை பிடிப்பண்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வரானுங்க. ஹீரோயின் அவனுங்களை பார்த்துக்கிட்டு இருக்க டக்குன்னு அவன் டிராகனோடைய பவர் அனுப்புறான். பார்த்தா ஹீரோயின் டக்குன்னு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறா. எங்கடா அவ போனான்னு தெரியலையேன்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோ டக்குன்னு மேல இருந்து வந்து அவனுடைய பவரை யூஸ் பண்ணி கீழே வந்துகிட்டு இருந்தவன் அடிச்சு கீழே தள்ளிடுறான். இன்னொருத்தன் தனியா வந்துகிட்டு இருக்க ஹீரோயின் டக்குன்னு அவனுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி சோல் செயினை வெளியில வான்னு சொல்லவும் அந்த செயினும் வெளியில வந்து அவனை தூக்கி கடாசிருது. அப்படியே சீனை கட் பண்ணா மிங்கும் கிங்கும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் விடாம 2 பேர் துரத்துக்கிட்டே வந்து அவங்களுடைய டிராகனுடைய பவரை அனுப்பி அவங்க 2 பேரும் அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. மிங்கால ஓட முடியாம அவனுடைய பவர் யூஸ் பண்ணி சுத்தி ஷீல்டு மாதிரி வர வச்சு அவங்களுடைய பவர் எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்கான். விங்கு டக்குன்னு திரும்பி அவளுடைய பவர் அனுப்பவும் அந்த பவர் எல்லாம் ஸ்பைடரா மாதிரி அவனுக்கு மேல போய் உக்காந்துக்கிட்டு நெருப்பு மாதிரி எரிய ஆரம்பிச்சிருது. டே அது ஒன்னும் ஒரிஜினல்லாம் இல்லடா, அது ஒரு குளோன் ஸ்கில்லு தான்டா, நீ கொஞ்சம் தைரியமா இருறான்னு பக்கத்துல இருக்கிறவன் சொல்ல டக்குன்னு அவனுங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அவனுங்களுடைய வெப்பனை எல்லாத்தையும் அந்த ஸ்பைடருங்க சைடு அனுப்ப அந்த ஸ்பைடருங்க அதோடைய பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிட்டு அவனுங்களுடைய டிராகனுக்கு கீழே வந்துருதுங்க. என்னடா நடக்குது இங்கன்ற மாதிரி அவனுங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்க அதுக்குள்ளார இருந்து டக்குன்னு அதுங்களுடைய ஸ்பைடர் வெப் வந்து அவனுங்களை அடிச்சு போட்டுடுது. லார்டு கார்மன் நான் அவங்கள போய் பிடிக்கிறேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு காக்காத்தாலையும் சொல்லிக்கிட்டு இருக்க தோத்து போயிட்டனா ஆனா திருப்பி நீ இங்க வரவே கூடாதுரான்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா அவனுக்கு 2 பேரும் ஸ்பைடர் வெப்ல மாட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துக்கு இன்னும் 2 பேரும் ஓடி வர ஹீரோயின் டக்குன்னு அவனுங்களுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு அவளுடைய சோல் செயினை யூஸ் பண்ணி பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தவனை தூக்கி கடாசிடுறா. இன்னொருத்தனை ஹீரோடைய டிராகன் அதோடைய பவர் அனுப்பி அடிச்சு காலி பண்ணிடுது. பரவாயில்லையே எல்லாரும் அவங்களுடைய எனிமிங்களை தோக்கடிச்சிட்டீங்க, சரி வாங்க நம்ம இந்த இடத்துல இருந்து ஓடி போயிடலான்னு ஹீரோ சொல்லவும் அந்த இடத்துல என்னவோ ஊசி மாதிரி வந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் மேல பாருங்க நீ ஹீரோயின் கத்தவும் ஹீரோ அதை பார்த்துட்டு டக்குன்னு அவனுடைய ஆக்ஸ வர வச்சு அதை அடிச்சு தடுத்துறான். நீங்க எல்லாரும் என்ன தப்பிச்சு போயிட முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? போன தடவை மாதிரி இந்த தடவை அவங்களால தப்பிச்சு போக முடியாது, டிராகன் ஃபார்மேஷன் சொல்லிட்டு அவனை சுத்தி பவரை வர வச்சுக்கிட்டு இருக்கான். வாட்டர் ஸ்பவுட்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கவும் ஹீரோவுடைய டிராகன் டக்குன்னு அதோடைய பவர் அனுப்பி அந்த ஷீல்டு மாதிரி இருக்கிறத உடைக்க ட்ரை பண்ணுது. என்னது இது உடையலையான்னு மிங் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அவளுடைய சோல் செயின் அனுப்பவும் விங்க அவளுடைய பவர் அனுப்புறா. 2 பவரும் வந்து அந்த ஷீல்டுல அடிச்சு காணாம போயிடுதுங்க. ஓவர் கான்பிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது, உண்மையான சக்தினா என்னன்றத நான் உங்களுக்கு இன்னைக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு காக்காத்தாலையும் எதையோ வர வச்சு அவங்க சைடு அனுப்புறான். மிங் டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி சுத்தி ஷீல்டு மாதிரி வர வச்சு அந்த பவரை தடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். காக்காத்தாலையும் அவனுடைய ஃபுல் பவரை கொடுத்து அனுப்பவும் மிங்கோடைய ஷீல்டு வெடிஞ்சு மறைஞ்சு போயிடுது. ஹீரோ டக்குன்னு அவனுடைய ஆக்ஸை யூஸ் பண்ணி சுத்தி ஷீல்டு மாதிரி வர வச்சு அந்த பவர் எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்க சைட்ல வந்த பவர் எல்லாம் அவங்க 3 பேர் மேலயும் போய் கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோ அவனுடைய டிராகனுக்கு பவர் அனுப்பிக்கிட்டு இருக்கவும் அந்த இடத்துல கோல்டன் கலர்ல பவர் வந்து அதுக்குள்ளார இருந்து டிராகனோடைய கால் வந்து அந்த ஷீல்டை உடைச்சு தள்ளிடுது. ஹீரோ டக்குன்னு அவனுடைய ஆக்ஸ் அனுப்பவும் காக்காத்தாலையும் அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்ட்ல தப்பிச்சுட்டு இவ்வளவுதான் உன்னால பண்ண முடியுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த ஆக்ஸ் திருப்பி ரிட்டர்ன் வந்து அவனுக்கு பின்னாடி நின்னுகிட்டு இருந்தவனை அடிச்சு கீழே தள்ளிடுது. உன்னை விட மாட்டான்டான்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை சுத்தி பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து ஹீரோ சைடு வேகமா அனுப்பிக்கிட்டு இருக்கான். பார்த்தா திடீர்னு முன்னாடி சிஸ்டம் வந்து நின்னுகிட்டு அந்த இடத்த ஃப்ரீஸ் பண்ணிட்டு என்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்கிரேடா ஓகேன்ற மாதிரி ஹீரோ சொல்லவும் ஹீரோவோடைய டிராகன் பவர் கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் ஆக ஆரம்பிக்குது. பார்த்தா அவனை சுத்தி பவர் எல்லாம் திடீர்னு தெரிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்க காக்காத்தாலியனுடைய ஆளுங்க எல்லாம் கீழே விழுற மாதிரி போயிடுறானுங்க. பார்த்தா ஹீரோவுடைய பவரும் அவனுடைய டிராகனோடைய பவரும் அப்கிரேட் ஆக ஆரம்பிச்சிருது. அங்க பாத்தீங்களா எக்ஸ்வாங்கோடைய டிராகனோடைய பவர் அப்கிரேட் ஆயிடுச்சுன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா.
காக்கா தலையன் ஹீரோவை பார்த்துட்டு நான் உன்னை இப்பவே கொன்னே தீருவேண்டான்னு சொல்லிட்டு ஹீரோ சைடு வேகமா வர ஹீரோயின் டக்குன்னு ஹீரோக்கு முன்னாடி வந்து நின்னுகிட்டு அவளுடைய பவரை வர வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அவளுடைய பவர் வேலை செய்யவே இல்லை. டிராகனோட பவர் அப்கிரேட் ஆகிக்கிட்டு இருப்ப டிராகனாலையும் ஓஸ்டாலையும் நகர முடியாதுன்னு மிங் சொல்லிட்டு இருக்கான். காக்கத்தாலையும் அவனுடைய வெப்பனை எல்லாத்தையும் ஹீரோ சைடு அனுப்ப ரெடியாக விங்கு டக்குன்னு அவளுடைய பவர் அனுப்பி ஹீரோவை சுத்தி பேரியர் மாதிரி இருக்கிற பவரை உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த பவர் திருப்பி ரிட்டர்ன் வந்து அவ மேலேயே பட்டுடுது. ஹீரோயின் டக்குன்னு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அவளுக்குள்ளார இருக்கிற கத்திய வெளியில வர வச்சு ஷீல்டு மாதிரி முன்னாடி நிக்க வச்சுக்கிட்டு இருக்கா. விங்கும் அவளுடைய பவர் அனுப்பி அந்த கத்திக்கு ஷீல்டு மாதிரி வர வச்சுக்கிட்டு இருக்கா. மிங்கும் அவனுடைய பவர் அனுப்பி அந்த கத்திய சுத்தி ஷீல்டு மாதிரி வர வச்சுக்கிட்டு இருக்கான். காக்கத்தாலையும் டக்குன்னு அவனுடைய வெப்பனை அனுப்பிக்கிட்டு அந்த ஷீல்டை உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா திடீர்னு அந்த இடம் சுத்தி என்னவோ பவர் வந்து யாராலையும் எதையும் பார்க்க முடியாத மாதிரி ஆகிடுது. இங்க இருந்தவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியலையேன்னு காக்கத்தாலையும் பார்த்துக்கிட்டு இருக்க நான் இங்க இருக்கேன்டான்னு ஹீரோ சொல்றான். பார்த்தா ஹீரோவுடைய டிராகன் அப்கிரேட் ஆகிட்டு நின்னுகிட்டு இருக்கு. இவங்க உங்களை நினைச்சு பயங்கரமா கவலைப்பட்டான்னு ஹீரோயின் சொல்லவும் இவங்க கியூட்டா ஒரு ரியாக்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கா. 4 ஆண்டுகளும் சேர்ந்துக்கிட்டு என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு காக்காத்தாலையும் சொல்லிக்கிட்டு இருக்க நாங்க சின்ன வாண்டுகளா இருந்தாலும் சரி நான் உனக்கு செஞ்ச விஷயத்தெல்லாம் மறந்துடாதன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க காக்காத்தாலையும் கொஞ்சம் கடுப்பாயிடுறான். என்னுடைய டிராகன் இப்பதான் அப்கிரேட் ஆயிருக்கு, அதனால புதுசா எதனா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவர் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்துக்கிட்டு இருக்க டிராகன் டக்குன்னு அதோடைய பவர் அனுப்புது. பார்த்தா அந்த இடத்துல என்னவோ வந்துகிட்டு இருந்து அந்த இடம் ஃபுல்லா ஒரே பச்சை கலர்ல புகை மூட்டம் ஆயிடுது. என்னது இது ரொம்ப பயங்கரமா வலிக்குது, என்னன்னே தெரியல, இது என்னடா இதுன்னு காக்காத்தாலையும் கத்திக்கிட்டு இருக்கான். எலக்ஷா இப்ப உன்னுடைய டேர்ன்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோயின் டக்குன்னு அவளுடைய பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல பர்பிள் ஸ்வாட வர வச்சு காக்காத்தாலையும் சைடு அனுப்புறான். அந்த ஸ்வாடு வந்து அவன் மேல பட்டு போய் அவனும் கீழே விழுந்துடுறான். 4 பேரும் சேர்ந்துகிட்டு காக்காத்தாலையும் சைடு நடந்து போய்கிட்டு இருக்க அவன் பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிடறான். மை டியர் பேபி ரொம்ப தேங்க்ஸ்னு ஹீரோயின் அந்த கத்திய பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்க பார்த்தா வெள்ளை ட்ரெஸ்காரன் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவனுடைய பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்த எலும்பு கூட எல்லாத்தையும் மேல பறக்க வச்சுக்கிட்டு இருக்கான். லார்டு கார்மோன் நீங்களா, என்ன மன்னிச்சிருங்கன்னு காக்காத்தாலையும் சொல்லிக்கிட்டு இருக்க அவனுடைய பவர் யூஸ் பண்ணி டக்குன்னு அந்த எலும்பு கூட எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டிராகன் மாதிரி உருவாக்கிடுறான். நீங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு என்ன ரொம்ப தொல்லை பண்ணிட்டீங்க, நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவன் உருவாக்கின டிராகனும் கத்த ஆரம்பிச்சிருது. இந்த டிராகனால பறக்க முடியாது, ஆனா இது ரொம்ப ஸ்ட்ராங்கானதா இருக்கும் போல இருக்கு, இருந்தாலும் நம்ம எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது, அதை நம்ம தோக்கடிச்சே தீரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களுடைய டிராகனை வர வச்சுக்கிட்டு அந்த டிராகன் சைடு போய்கிட்டு இருக்காங்க. விங் டக்குன்னு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி ஸ்பைடர் வெப்புங்களை அனுப்ப ஹீரோயின் அதை பிடிச்சிக்கிட்டு மேல பறந்து போயிடுறா. மிங்கும் அதை பிடிச்சிக்கிட்டு கீழே ஓடிடுறான். ஹீரோ மேல போய் நின்னுக்கிட்டு ஹலோ டிராகன் இந்த பக்கமா வா இந்த பக்கமா வான்னு சொல்லிட்டு அதுக்கு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கான். அந்த கேப்ல மிங்கும் கிங்கும் சேர்ந்துக்கிட்டு அந்த ஸ்பைடர் வெப்ப அதோடைய காலு ஃபுல்லா சுத்திடுறாங்க. ஹீரோயினும் வந்து அந்த ஸ்பைடர் வெப்ப அந்த டிராகனோட உடம்பு ஃபுல்லா சுத்தி விட்டுறா. அந்த டிராகன் அவங்க எல்லாரையும் பார்த்து கத்திக்கிட்டு இருக்க என்ன இது மூலியமா என்ன தடுத்து நிறுத்திட முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உண்மையான சக்தினா என்னன்றத இப்ப பாருங்கன்னு சொல்லவும் அந்த டிராகனை சுத்தி பவர் வந்து அந்த ஸ்பைடர் வெப் எல்லாம் இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போயிடுது. அந்த பவர் எல்லாம் அவங்க மேல பட்டு எல்லாரும் பின்னாடி பக்கமா போய்கிட்டு இருக்க குவிங் அவளுடைய பவரை யூஸ் பண்ணி எப்படியோ ஸ்டெடியா நின்னுறா. அந்த பவரோடைய தாக்கத்துல ஹீரோயின் தான் ரொம்ப தூரமா வந்துடுறா. என்னடா இது எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானதா தான் இருக்கும் போல தெரியுதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க ஹீரோ டக்குன்னு வந்து அவனுடைய பவர் அந்த டிராகன் மேல அனுப்பவும் அது எல்லாம் விடிஞ்சு செதறி அந்த இடம் ஃபுல்லா பச்சை கலர்ல ஆக ஆரம்பிச்சிருது. என்னடா இதுன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோ டக்குன்னு அவனுடைய ஆக்ஸ பெரிசாக்கிட்டு வெள்ளை ட்ரெஸ்காரன் அடிக்க வர அவனை சுத்தி ஷீல்டு மாதிரி வர வச்சு அந்த ஆக்ஸ தடுத்து ஹீரோவை பின்னாடி தள்ளி விட்டுறான். ஹீரோ விடுவானா திருப்பி வந்து அவனுடைய ஆக்ஸ யூஸ் பண்ணி அந்த ஷீல்டை உடைச்சே தீருவன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். 3 பேரும் நின்னுகிட்டு அந்த சண்டையை பார்த்துக்கிட்டு இருக்க வெள்ளை ட்ரெஸ்காரன் திடீர்னு என்னவோ பவரை ஹீரோ சைடு அனுப்பவும் மிங்க அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோவை சுத்தி ஷீல்டு மாதிரி வர வச்சு எப்படியோ அதை தடுத்துறான். திருப்பி ஹீரோ வந்து வெள்ளை ட்ரெஸ்காரனை எப்படியாவது அடிச்சே தீரணும்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த இடம் ஃபுல்லா ரெட் கலர்ல என்னவோ பவரை வர வச்சு ஹீரோவை பின்னாடி பக்கமா தள்ளி விட்டுறான். பார்த்தா அந்த டிராகன்ல இருந்து என்னவோ பவர் எல்லாம் அவங்க சைடு வந்துகிட்டு இருக்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்து தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஹீரோ மட்டும் விட்டு கொடுக்காம அந்த பவருக்குள்ளார புகுந்துகிட்டு அவனுக்கு முன்னாடி வர எல்லாத்தையும் அடிச்சு நவுத்திக்கிட்டு அந்த டிராகன் சைடு போய்கிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சு போயிட்டு அவன் கீழே விழுந்துடுறான். விங்க அதை பார்த்துட்டு
டக்குன்னு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோவை காப்பாத்தலாம் ட்ரை பண்ணவும் வெள்ளை ட்ரெஸ்காரன் அதை பார்த்துட்டு அவனுடைய பவரை அனுப்பி குவிங்க அடிக்கவும் அவ பறந்து போயிட்டு கீழே விழுந்துடுறா. 3 பேரும் வாயை பழந்துகிட்டு குவிங்க பார்த்துக்கிட்டு இருக்க அந்த டிராகன் அதோடைய காலை யூஸ் பண்ணி குவிங்க நசுக்கலான்னு வருது. பார்த்தா மிங் வந்து நின்னுகிட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த டிராகனை தடுத்துக்கிட்டு இருக்க உனக்கும் பூச்சிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லடான்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்க டக்குன்னு அந்த டிராகனை அவனை போட்டு அழித்திருது. ஹீரோயின் அதை பார்த்துட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்து டக்குன்னு அவளுடைய சோல் செயினை வர வச்சு அந்த டிராகன் அவளுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டு வர ட்ரை பண்றா. நீ என்ன இதே கண்ட்ரோல் பண்ணலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கியா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை போக விடுடான்னு ஹீரோயினை கத்திக்கிட்டு இருக்க அந்த டிராகன் அதோடைய காலை எடுத்து பின்னாடி வச்சிருது. பார்த்தா மிங்கு இன்னும் உயிரோட தான் இருக்கான். அதை பார்த்து ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இருக்க டக்குன்னு அந்த டிராகன் ஹீரோயின் அடிச்சு கீழே தள்ளிடுது. அல்டிமேட் ஏன்ஷியன்ட் டிராகனை உண்மையிலே இந்த சின்ன பொண்ணு கண்ட்ரோல் பண்ணிட்டாளாம். இந்த பொண்ணுக்கு எங்க இருந்து இந்த அளவுக்கு சக்தி வந்துச்சு, இந்த பொண்ணு எந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தெரியலையே, இவளுடைய சக்தியை நான் தான் குறைச்சி எடை போட்டுட்டேன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு எலக்ஷா எழுந்துருன்னு சொல்லிட்டு இருக்கவும் ஹீரோயின் எப்படியா கண் முழிச்சிடுறா. எக்ஸ்வாங் சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுங்க, நம்மளால அவனை தோக்கடிக்க முடியாது, என்ன உங்க கூட வச்சுக்கிட்டு என்ன இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு எல்லாம் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்ணை முடிடுறா. அந்த பொண்ணை என்கிட்ட கொடுத்துட்டு ஓடி போயிடுறா. இவளை உன்கிட்ட விட்டு கொடுத்துட்டு போவன் நீ நினைச்சு கூட பார்க்காதரான்னு ஹீரோ கடுப்பா சொல்லிட்டு அவனோட டிராகனை வர வச்சுக்கிட்டு வெள்ளை ட்ரெஸ்காரன் முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்கான். வெள்ளை ட்ரெஸ்காரன் அவனுடைய பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல பெருசா ஏதோ வெப்பனை வர வைக்கிறான். ஹீரோவும் டக்குன்னு அவனுடைய பவர் அனுப்ப ரெண்டும் மோதிக்கிட்டு அந்த இடம் ஃபுல்லா வெடிஞ்சு செதறிக்கிட்டு இருக்கு. இந்த சண்டை முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த டிராகன் பார்த்தா பறந்து வந்துகிட்டு இருந்து அந்த இடத்துல நிக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு இந்த இடத்துல தான் எங்கேயாவது இருப்பா, நான் அவளை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு வெள்ளை ட்ரெஸ்காரன் நடந்து வந்துகிட்டு இருக்க அவங்க 3 பேரும் வந்து நின்னுகிட்டு நீங்க அவங்கள தோக்கடிச்சிட்டீங்க இல்லன்னு காக்கா தலையம் கத்திக்கிட்டு இருக்க வைத்தியகார தனமா பேசிக்கிட்டு இருக்காதீங்க, அவங்களுடைய குரூப்ல ஒரு பொண்ணு இருக்கா, அவகிட்ட டாப் சோல் டேலண்ட் இருக்கு, அவளை சீக்கிரமா கண்டுபிடிச்சு என்கிட்ட கூட்டிட்டு வாங்கடான்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல என்னவோ பவர் வந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் அங்க பாருங்கன்னு காக்கா தலையம் சொல்லவும் சீனை கட் பண்ணா அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. பார்த்தா எல்லாரும் வீட்டுல வந்து நின்னுகிட்டு இருக்க எக்ஸ்வாங் நீங்க எழுந்துட்டீங்களா, எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷம் ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. மாஸ்டர் நீங்க ஒரு வழியா எழுந்துட்டீங்களான்னு குவிங் சொல்லிட்டு இருக்க எப்படியோ நீ எழுந்துட்ட அது போதுண்டா எனக்குன்ற மாதிரி மிங் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ ஒன்னும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்க எக்ஸ்வாங் பார்த்து பொறுமையா உங்களுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு, கொஞ்சம் விட்டு இருந்தா நீங்க செத்து கூட போயிருப்பீங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நம்ம அந்த காக்காத்தாலையும் குரூப்பை சேர்ந்தவங்க கூட தானே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், நான் வாய்டு கிளேவ் பவரை யூஸ் பண்ணேன், அப்புறம் எப்படி நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம், அந்த குரூப்பை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு, நம்ம எப்படி தான் இந்த இடத்துக்கு வந்தோன்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ தான் அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த, என்ன நடந்துச்சுன்றத நீயே மறந்துட்டியா, உண்மையை சொல்லணும்னா அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்றது சரியா எங்களுக்கு கூட தெரியாதுன்ற மாதிரி மிங் சொல்லிட்டு இருக்கான். எக்ஸ்வாங் நான் திருப்பி உங்களை தேடிக்கிட்டு வந்தப்ப நீங்களும் ரொம்ப சீரியஸான நிலைமையில தான் இருந்தீங்க, நீங்க செத்து போயிடுவீங்களோ நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல என்னதான் நடந்துச்சுன்றது எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லைன்னு ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்க டிராகன் போன் சூப் ரெடி, நம்ம ஹீரோக்காக தான் இது நான் ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு அக்கா அந்த இடத்துக்கு எடுத்துக்கிட்டு வர சிக்ஸ்டன் நான் இதை உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு மிங் சொல்லிக்கிட்டு இருக்கான். வாய்டு கிளேவை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னதான் நடந்துச்சுன்றது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லைன்னு ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்க அக்கா உனக்காக கஷ்டப்பட்டு சூப் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க, அதை விட்டுட்டு நீ என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க, இந்தா இதை சாப்பிட்றான்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை எடுத்து ஹீரோவுடைய வாயில வச்சு கொட்டுன்னு கொட்டிடுறான். 2 பேரும் இப்ப நிலவே பழக ஆரம்பிச்சுட்டாங்கன்னு ஹீரோயின் சொல்லவும் இதுதான் பசங்களுடைய நட்புன்றது, இதை யாராலையும் பிரிக்கவே முடியாதுன்னு அவனுடைய அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ திருப்பி பெட்ல படுத்துக்கிட்டு என்ன நடந்துச்சுன்றத யோசிக்க ஆரம்பிச்சிடறான். சீனை கட் பண்ணா வேற ஒரு இடத்துக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. இங்க இருக்கிற ஆளுங்க எல்லாம் டூலாங் அகாடமிக்கு தான் சேர வந்திருக்காங்களா, நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னு ஹீரோயினை கத்திக்கிட்டு இருக்க இந்த வருஷம் பல பேர் வந்திருக்காங்களே என்னால இந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியுமான்னு மிங் அவனுக்குள்ளாரே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். குவிங் டக்குன்னு ஹீரோயினுடைய கையை பிடிச்சுக்கிட்டு என் கூட எங்கன்னா தொலைஞ்சு போயிட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து நின்னுகிட்டு 4 பேருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவ அதை எல்லாத்தையும் வாங்கி பார்த்துட்டு 4 பேரும் இன்னில இருந்து 7வது நாள் அட்மிஷன் எக்ஸாமுக்கு வந்துருங்கன்னு சொல்றா. எல்லாரும் அதை வாங்கிட்டு பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்க ஹீரோ மட்டும் தனியா ஏன் அந்த சிஸ்டம் வரல, நான் செய்யறது சரியா தப்பான்னு தெரியலையே, நான் செய்யறது தப்பா இருந்தா அந்த சிஸ்டம் வந்து வார்னிங்
வார்னிங் குடுக்கணுமே. ஏன் அது எனக்கு முன்னாடி இன்னும் வராமலே இருக்கு? எனக்கு ஒண்ணும் புரியலையேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு நடந்து வந்துகிட்டே இருக்க, ஆக்சுவலா சீக்கிரமா வாங்க நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு ஹீரோயின் சொல்றா. சீனை கட் பண்ணா அப்படியே எல்லாரும் வந்து வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நானும் எக்ஸ்வாங் மட்டும் தான் ஒரே கிளாஸ்ல இருக்க போறோம்னு நினைக்கிறேன். குவிங் அதுல உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி நீ வா இப்படிக்கா உட்காரு கொஞ்ச நாளாவே நீ கொஞ்சம் சோகமா தான் இருக்க. என்ன விஷயம்ன்றத சொல்லு, நான் உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்றேன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ ஒரு விஷயத்த கவனிச்சா, இப்ப மாஸ்டர் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்காருன்னு குவிங் சொல்றா. ஆக்சுவலா அங்க அப்படிலாம் எதுவுமே இல்லையேன்னு ஹீரோயின் சொல்றா. அந்த வேலையில இருந்து திரும்பி வந்தப்ப என்ன நடந்துச்சுன்றது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு குவிங் கேட்கவும், ஹீரோயின் அப்படியே என்ன நடந்துச்சுன்றத யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோயின் ஹீரோவுடைய டிராகன் மேலதான் அன்னைக்கு படுத்துக்கிட்டு இருந்திருக்கா. எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை அன்னைக்கு எக்ஸ்வாங் கொஞ்சம் கோபமா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லவும், குவிங்கு கொஞ்சம் சோகமாக ஆரம்பிச்சிடுறா. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோவை காட்டுறாங்க. உன்னுடைய முடிய கழுவுன்னு யாரோ சொல்ற மாதிரி ஹீரோவுடைய மண்டைக்குள்ளார கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல அதெல்லாம் பண்ணக்கூடாது, சரி சைலண்டா இரு தூங்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ படுத்துறான். பார்த்தா ஹீரோவுடைய மைண்ட்ல அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றது கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. தெய்வமே எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை எதுவும் பண்ணாதீங்க, எங்களை மன்னிச்சிருங்கன்னு அவனுங்க புலம்பிக்கிட்டு இருக்க, யாரோ அவங்களுடைய பவர் யூஸ் பண்ணி போட்டு தள்ளிடுறாங்க. காக்கத்தலையும் ஓடி வரான், அவனையும் போட்டு தள்ளிடுறாங்க. யாரா நீன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் கேட்கவும், பார்த்தா ஹீரோ அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஞாபகம் வரவும் டக்குன்னு அவன் தூக்கத்துல இருந்து எழுந்துடுறான். என்னதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய கையை பார்த்துக்கிட்டே இருக்கான். இதோட இந்த அணி முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய செகண்ட் சீசன் வந்தா நான் கண்டிப்பா எடுத்து போட்டுடுறேன். இன்னும் இதோடைய செகண்ட் சீசன் வரல, அதனால செகண்ட் சீசன் வர வரைக்கும் நானும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், நீங்களும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதனால இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அணி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.